குடாசியம் நண்பர்களே, மீண்டும் ஒரு அருமையான ஒரு மாலை பொழுது. இன்னைக்கு நமக்கு வழக்கமான இந்த 2 மணி மீட்டிங். 2 மணி மீட்டிங்ல நம்ம கூட இருக்கிறது நமக்கெல்லாம் வழிகாட்டி தமிழ்நாட்டின் முதல் குடிமகன் சொல்ற மாதிரி இங்க முதல்வன், தமிழ்நாட்டின் முதல்வன், ஆட்சியும் முதல்வன் சாருடைய வழிகாட்டுதலாலையும் சாருடைய அயராத உழைப்பினாலையும் இந்த ஆட்சியம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து மிகப்பெரிய பெண்கள் காத்துட்டு இருக்கு. அது முதல் விதை போட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி அதை வளர்த்தவர். இன்னைக்கு நமக்கெல்லாம் அவர் சென்ற வழியை நமக்கு காட்டுறதுக்காகவும், நம்ம பெரிய பின்னடிச்சு அழகு பார்க்க வைக்கிறதுக்காகவும், நமக்கு அந்த நாலேஜ் கொடுக்கறதுக்காக நம்மோட வந்திருக்காரு. ஸோ அந்த தமிழ்நாட்டின் ஆட்சியை முதல்வனை வரவேற்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதோட சாருடைய வழிகாட்டுறதுனால நம்மளும் மிகப்பெரிய பின் அடிக்கணும், சார் மாதிரி நம்மளும் சம்பாதிக்கணும், அடுத்தடுத்த பின் அடையணும். சார் மாதிரி ஒரு 10-15 ஸ்டேட்ல பிசினஸ் வேணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கக்கூடிய என்னை சேர்த்து அத்தனை பேரை நான் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த செஷனை நம்ம மட்டும் அட்டன் பண்ணா போதாது. ஏன்னா நம்ம அத்தனை பேரும் நம்ம கத்துக்கிட்டது எதுக்காக அப்படின்னா, நம்ம சாரு மாதிரி வரணும், நம்மள மாதிரி நம்ம டீம் வரணும். ஏன்னா நம்ம பிசினஸே ஒரு நெட்வொர்க் பிசினஸ், டூப்ளிகேட் பிசினஸ் இல்ல ஜெராக்ஸ். காணாது சார், நடுவில் ஒரு கால் வந்துருச்சு. சாரி. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம மட்டும் கத்துக்கிட்டா காணாது. அப்ப நம்ம டீமுக்கும் இதை சொல்லி தரணும். இதுக்காக என்ன பண்ணும், சாப்பிட்ட கத்துட்டு போய் நம்ம போய் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்ப என்ன பண்ணலாம்னா, அவங்களையும் நம்ம மீட்டிங்குள்ள வர வச்சோம் அப்படின்னா நேரடியாக அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு குழுவுல ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா கடைசியில ஒவ்வொரு முறையா தாண்டி போச்சுன்னு வைங்க, கடைசியா சேர்றது அந்த விஷயமே மாறி போயிடும். ஏன்னா அதே போல ஒரே மாதிரி ஜெராக்ஸா கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ தன்னுடைய பாணியில மாறும். அது சில இடத்துல ப்ளஸ்ஸா இருக்கும், சில இடத்துல மைனஸா போகும். பட் இருந்தாலும் அவருடைய அனுபவத்தை தான் நம்ம கொடுக்கணும் முடிவு பண்ணா கண்டிப்பா மீட்டிங் தான் வரணும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் எமரால்டு சாரு கிட்டத்தட்ட 1500 மீட்டிங் நெருங்கிட்டோம். 1500 மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பயன்களாலதான் இன்னைக்கு பல முன்னேற்றங்கள் தமிழ்நாட்டுல வந்திருக்கு அப்படின்னா மிகையாகாது. ஸோ அப்ப இன்னைக்கும் நம்ம அதனுடைய யாரும் இல்லாமல் அவருடைய பெனிஃபிட்டை அறுவடை செய்யறதுக்கு அத்தனை பேரை வர வைக்குமாறு உங்களை அத்தனை பேரை கேட்டுக்கிட்டு ஒரு அருமையான ஒரு செஷனை தர வேண்டுமாறு நம்ம எமரால்டு சாரை நான் கேட்டுக்கிட்டு சாரை வெல்கம் பண்றதுல எனக்கு மிக பெருமையான தருணமாக கருதி சாரை வெல்கம் பண்றேன். வெல்கம் காமராஜ் சார். சார் நன்றி. நன்றி மைடியா ஜெயதீஷ் சார், நன்றி. வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஒரு அற்புதமான வரவேற்புரை ஜெயதீஷ் சார் பண்ணாரு. உள்ளபடியே இன்றைக்கான கூட்டம் நம்முடைய டீமுக்கு என்னால கொடுத்த முடிஞ்ச தகவல் இப்ப நமக்கு என்னன்னு கேட்டா 1472 கூட்டங்கள் ஆகுது. ஒவ்வொரு நாளும் 2 o'clock நம்ம மீட்டிங் நடத்துறோம். ஒவ்வொரு மீட்டிங்லயும் நிறைய தகவல்கள் இருக்குது. வரக்கூடிய எல்லா லீடர்களும் அவங்களால இயன்ற வரைக்கும் இன் அண்ட் அவுட் நிறைய தகவல்களை போய் எடுத்து கொண்டுட்டு நமக்கு தகவல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த தகவல்கள் என்ன அப்படின்னு கேட்டா, மோர் இன்ஃபர்மேஷன் மோர் நாலேஜ். நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சதுன்னா நம்முடைய நாலேஜ் மோர் நாலேஜா மாறும். அப்ப மோர் நாலேஜ் என்ன ஆகுன்னு கேட்டா நம்முடைய ஆட்டிடியூட மாத்திடும். ஆட்டிடியூட மாத்தின்னு சொன்னா சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப நான் உங்களை மத்தியில இன்னைக்கு என்னைன்னா நான் கொஞ்சம் புதாட்கள் இருக்கிறதுனால நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் காமராஜ். நான் தமிழ்நாட்டுல நர்சிங் பிசினஸ் லாஸ்ட் 15 years பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த டிசம்பர் 16வது வருஷம் தொடங்குது. 12/12/2009 நான் நர்சிங் பிசினஸ்ல ஜாயின் பண்ணேன். 12/12 அப்ப 12/12 ஜாயின் பண்ண நான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய டீம். தமிழ்நாடு, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், மும்பை, டெல்லி, கர்நாடகா, கேரளா, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் அச்சீவர்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ் பிசினஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, மற்ற பிசினஸ் எல்லாம் தொடங்க முடியும், பட் ஆனா பெருசா என்ன பண்ண முடியாது, கொண்டுட்டு போக முடியாது. எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம போயிட முடியுமா? ஒரு பிசினஸை கட்டி எடுத்து
ஒரு ஸ்டேட்ல போய் டெவலப் பண்ணி கொண்டு வர முடியுமானா எந்த பிசினஸ் நீங்க பணம் கட்டுங்க, இவ்வளவு ரூபா கட்டினா இவ்வளவு ரூபா கிடைக்கும், அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் எடுத்துட்டு போனா வராது. பட் விளக்குறதும் குளிக்கிறதும் துவைக்கிறதும் உடுக்கிறது உங்கிறது திங்கிறது தாளிக்கிறது கழுவுறது அத்தனையும் எல்லா மனிதர்களுக்கும் தேவையான பொருட்கள். இந்த பொருட்களை வந்து எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு முழுக்க மக்கள் பயன்படுத்தும் பொருட்களை கொண்டுதான் ஒரு பிசினஸ். இதுதான் ஆர்சிஎம் பிசினஸ் மகத்துவம். சரி, எல்லாருக்குமே எல்லா இடங்கள்லயும் பொருள் கிடைக்குதா சார்? எல்லா இடங்கள்லயும் கிடைக்குதே. இப்ப நமக்கு வந்து பேஸ்ட்னா நிறைய பேஸ்ட் கடையில கிடைக்குதே அப்படின்னு கேட்டா, வெளியில கிடைக்கிற பேஸ்ட் எல்லாம் பேஸ்டா மட்டும் கிடைக்கும். நம்மகிட்ட மட்டும் தான் பேஸ்ட் வாங்கும்போது பேஸ்டோட சேர்ந்து வருமான வாய்ப்பும் கிடைக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும். ஹெல்த் அண்ட் வெல்த்ங்கிறது தான் நம்முடைய கம்பெனியினுடைய மிகப்பெரிய ஆப்ஜெக்டிவ். ஹெல்த் அண்ட் வெல்த், மேக் இந்தியா ஹெல்த்தி, உமன் எம்பவர்மெண்ட், இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டிவ். இப்போ இதை எப்படி வந்து கம்பெனி பெருசாக்குது, நாம் எப்படி இதை பெருசாக்குறது, எந்த மாதிரி பண்ணுனா இந்த பிசினஸ்ல நம்ம பெருசா கொண்டுட்டு போக முடியும், இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போற விஷயங்கள். என்ன அப்படின்னு கேட்டா, சிஸ்டம். ஒரு சிஸ்டமேட்டிக் பிசினஸ் இல்லைன்னு சொன்னா, சிஸ்டம் இல்லைன்னு சொன்னா பெரிய பிசினஸ் நமக்கு பில்ட் ஆகாது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிசினஸை கட்டி எழுப்புறதுக்கு ஒரு சிஸ்டம் நமக்கு அவசியம் தேவைப்படுது. என்ன சார் சிஸ்டம் இருந்தா பிசினஸ் கட்ட முடியும் அப்படின்னு கேட்டா, மற்ற வெளியில இருக்கிற சிஸ்டங்களோட நான் நம்ம பிசினஸ் கொஞ்சம் கம்பேர் பண்றேன். என்னென்ன சிஸ்டம் வெளியே இருக்குது? ரயில்வே ஒரு சிஸ்டம். போகணும், டிக்கெட் வாங்கணும், டிக்கெட் வாங்கிட்டு நேரம் போனால் டிக்கெட் காமிக்கணும், ஏறி உட்காந்தா நமக்கு சீட் அலாட் ஆயிருக்கும், அந்த சீட்ல போய் உட்காந்தா நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க. இது ஒரு சிஸ்டம். ட்ரெயின் ஒரு சிஸ்டம், ரயில்வே. தென் ரெண்டாவது சிஸ்டம் என்னன்னு கேட்டா, நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஒரு சிஸ்டம். போனா பஸ்ல ஏறினா உட்காந்தா கண்டக்டர் வருவார், டிக்கெட் வாங்கிக்கணும், இல்லைன்னா முன்பதிவு பண்ணியிருக்கணும், முன்பதிவு பண்ணப்பட்ட சீட்ல உட்காரணும், போகணும். இது ஒரு சிஸ்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒரு சிஸ்டம் இருக்கு. நம்ம போன ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும், அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகணும், அந்த அப்ளிகேஷன் வந்து எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கு என்ன பதில் வரணுமோ அந்த பதில் வந்துடும். இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கு. அந்த சீட்ல யார் இருந்தாலும் இல்லைனாலும் அது ரன் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அசம்பிளி ஒரு சிஸ்டம். 5 வருஷத்துக்கு ஒரு இது. 5வது வருஷம் முடியும் போது எலெக்ஷன் வந்த உடனே புது ஆட்கள் வருவாங்க, பழைய ஓட்டர் கன்னியூ ஆவாங்க. இது ஒரு சிஸ்டம். அது பாத்தீங்கன்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிஸ்டம் வெற்றிகரமா போயிட்டு. லோக்சபா ஒரு சிஸ்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கூல்ஸ் ஒரு சிஸ்டம். ஸ்கூல் பாத்தீங்கன்னா 8 மணிக்கு பெல் அடிப்பாங்க. அப்புறம் என்ன செய்யறது, அங்க போயிட்டு நம்ம ப்ரேயர் முடிச்ச உடனே நம்ம என்ன செய்வோம், நேரம் உள்ள போவோம். இப்போ ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸுக்கு பீரியட்ஸ் இருக்கும். அதாவது 45 நிமிஷத்துக்கு ஒரு பீரியடு. ஒரு பீரியட்லயும் வந்து அவங்க என்ன நடத்துறாங்களோ அதுதான் வந்து. அப்ப அந்த பீரியட் வாரியா வந்து பாடங்கள் நடத்தப்படும். இது ஸ்கூலு, கிளாஸ், காலேஜ், இது மாதிரி நமக்கு நிறைய சிஸ்டம் இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் சிஸ்டம். சரவண பவன்ல போனீங்கன்னா பில்லை கொடுத்தாங்கன்னா கொண்டு போய் காசு கொடுத்தோம்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க, பொருள் வந்து கொடுத்துருவாங்க. அது மாதிரி சிஸ்டம், எல்லா பக்கம் சிஸ்டம். இந்த சிஸ்டம் இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓனர் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து ஓனர் இல்லாமே அந்த சிஸ்டம் அங்கே ரன் ஆகிட்டே இருக்கு. சினிமா கோட்டையில் போன ஒரு சிஸ்டம் இருக்கு. டிக்கெட் வாங்கணும், உள்ள போகணும், எந்த தரைய பெஞ்சில் உட்காருதான் வந்து எதில் உட்கார்ந்து அங்கே ஒரு சிஸ்டம் இருக்கு. ஃபேமிலியில் ஒரு சிஸ்டம் இருக்கு. யாரு, அப்பா என்ன செய்யணும், அம்மா என்ன செய்யணும், நாம என்ன செய்யணும், நம்முடைய கடமை என்ன, அவங்களுடைய கடமை என்ன, காலையில எந்திரிச்சு நாம என்ன பண்ணோம், அவங்க என்ன பண்ணுவாங்க. அப்போ இந்த ஃபேமிலியில நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா மேரேஜுக்கு ஒரு சிஸ்டம். மேரேஜ்ல என்ன சிஸ்டம், இவங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அவங்க இவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், 2 பேர்த்தையும் சேர்க்கறதுக்கு ஒரு மேரேஜ் ஹால் புக் பண்ணணும். அப்புறம் அங்க போயிட்டு அவங்கள சேர்க்கணும், சேர்த்த பிற்பாடு அவங்க என்ன செய்யணும், ஃபேமிலியை ரன் பண்ணி. இது ஒரு சிஸ்டம். இதெல்லாம் நம்ம பிறக்க முன்ன பிடிச்சி நடந்துட்டு. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம பாடி கூட ஒரு சிஸ்டம் தான். இந்த பாடி என்னது, நம்ம கண்ணுக்கு பார்க்கணும், வாய் பேசணும், மூக்கு நுகரணும், காது கேட்கணும். அதே மாதிரி வந்து என்னது, சரீரம் வந்து இறப்பையில போய் சாப்பாடு தாங்கணும், டைஜஸ்டிவ் ஆகணும். அப்புறம் என்ன செய்யணும், நமக்கு வந்து டைஜஸ்டிவ் பொறுப்புகள் அதனுடைய வேலையை செய்யணும். இது மாதிரி வந்து இந்த சரீரம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து தானே இயங்கினா மட்டும்தான் நம்ம வந்து வேலை பார்க்க முடியும். இந்த சிஸ்டம் ஒழுங்கா இயங்கல, கண்ணு வந்து பார்க்க மாட்டேங்குது, குருடாயிருவோம். வாய் பேச மாட்டேங்குது, ஊமையாயிருவோம். காது கேட்க மாட்டேங்குது, செவிடாயிடும். அப்போ இந்த சிஸ்டம் சரியா இயங்கலைன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து காலி ஆயிடுவோம். நம்ம வந்து சரியான ஒரு ஆட்களா மாற மாட்டோம். இது ஒரு சிஸ்டம். இது மாதிரி இருக்கும் பட்சத்துல நமக்கு நல்லா யோசித்து பாருங்க, இந்த சிஸ்டம் எப்படி தானே இயங்குது, பல ஆண்டுகள் இயங்குறது. அது மாதிரிதான் பாத்தீங்கன்னா வியாபாரம்ங்கிறதுல ஒரு சிஸ்டம் இருக்குது. ட்ரெடிஷனல் என்ன சிஸ்டம் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு வந்து இந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் பண்ணும். அது வந்து என்ன எங்க வந்து சேரும் அப்படின்னு கேட்டா, கிளியரிங் ஃபார்வர்டு ஏஜென்ட் வந்து சேரும். ஒரு ஆட் மூலமா, ஒரு விளம்பரத்தின் மூலமா அந்த பொருள்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் கிடைக்கும். அப்போ ஸ்டேட் லெவல்ல நேஷனல் லெவல் மார்க்கெட்டிங் என்ன, இப்போ வந்து கீழே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆளுங்க விளம்பரத்தை பார்த்துட்டு
ஸ்டேட் லெவல் ஆளுகளுக்கு பாஸ் பண்ணுவாங்க, எங்களுக்கு இவ்வளோ ஆர்டர் வேணும்ட்டு. ஸ்டேட் லெவலில் இருக்கிறவங்க விளம்பரத்தை பார்த்துட்டு என்ன செய்வாங்க, அவங்க வந்து நேஷனல் லெவலில் இருக்கிறவங்க சிஎன் கிளியரிங் ஃபார்வேர்டு என்ன பண்ணுவாங்க, டைரக்டாக கம்பெனியிலேருந்து எடுத்து சப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ கஸ்டமர் எங்கே போய் வாங்கிக்குவாங்க, டிஸ்ட்ரிக்ட் டீலர்கிட்ட வந்து, டிஸ்ட்ரிக்ட் டீலர் வந்து ரீட்டைலர்கிட்ட போய் நம்ம வாங்கி. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு, என்ன சிஸ்டம், விளம்பரம் தான். ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல இன்னைக்கு வரைக்கும் விளம்பரம் தான் ஒரு மிகப்பெரிய சிஸ்டத்தை இயக்கி கொண்டு இருக்கிறது. போய் வாங்க வைக்குது, ஜனங்களை வாங்க வைக்குது, ஜனங்களை கன்சியூம் பண்ண வைக்குது. விளம்பரம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டம் அங்க. அப்ப மற்றபடி டீலர்கள் ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ட்ரெடிஷனல். பட் இதே சிஸ்டம் ஆர்சிஎம்ல இருக்கா சார்னு கேட்டா ஆர்சிஎம்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. எப்படி சார் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ்ல நமக்கு வந்து கம்பெனிக்கு அப்புறம் கிளியரிங் ஃபார்வர்டு இல்லை, கம்பெனிக்கு அப்புறம் டிப்போவுக்கு அப்புறம் எங்கே ஒன்றரை வேர்ல்டு குயிக் அப்புறம் கஸ்டமர் எப்படி வாங்குவாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு முறை கஸ்டமர் ஜாயின் பண்ணும். அந்த கஸ்டமருக்கு என்ன சார் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு கேட்டா, அவருக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, 6 பேசிக்ஸ். எப்படின்னு கேட்டா, ஒரு பேசிக்கா அவர் வந்து ஒரு பொருளை வந்து முதலாவது கன்சியூம் பண்ணணும், ஜாயின் பண்ணணும், கன்சியூம் பண்ணணும். 100% யூஸ், அப்புறம் 100% ப்ரொமோட். இந்த யூஸ் த ப்ராடக்ட் 100% அண்ட் ப்ரொமோட்னு போட்டு நம்ம வந்து எப்படி விளம்பரத்துக்கு மாற்றான வேலையை நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அங்க விளம்பரம் தான் எல்லாத்தையும் வந்து பொருள் வாங்க வைக்குது. இங்க பொருள் வாங்க வைக்கிறதாரு நம்ம தான் வாங்க வைக்கிறோம். அதுக்கு என்ன சிஸ்டம்னு கேட்டா, முதலாவது நம்ம ஒரு பொருளை போய் வாங்கி யூஸ் பண்ணோம், 100% யூஸ் பண்ணி தான் நம்முடைய சிஸ்டத்தினுடைய முதல் ஸ்டெப். யூஸ் த ப்ராடக்ட் 100% அண்ட் ப்ரொமோட். இதுல நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, சார் 100% யூஸ் பண்ணிட்டு ப்ரொமோட் பண்றது ஒரு 5% பண்ணலாமான்னு கேட்டா ஆகாது. நீங்க 100% யூஸ் பண்ணி 100% ப்ரொமோட் பண்ணணும். அப்ப 100% ப்ரொமோட் பண்றதுன்னா என்ன அர்த்தம், நீங்க வந்து ஒரு சோப் வாங்கி யூஸ் பண்ணியாச்சும் அந்த சோப் நல்லா இருக்கு, இன்னொரு ஆளுக்கு ப்ரொமோட் பண்ணணும். நீங்க 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா இன்னொரு ஆளுக்கு 5000 ரூபாய் லெவலுக்கு நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணணும். யூஸ் த ப்ராடக்ட் 100% அண்ட் ப்ரொமோட். இதுதான் வந்து பேசிக்ல முதல் பேசிக். அப்ப நம்ம ப்ரொமோட் பண்றதுலயும் 100% இருக்கணும். அப்பதான் வந்து என்ன ஆகும், அந்த பொருள் வந்து மற்றவங்களுக்கு நகரும். இதுதான் சிஸ்டம். இப்ப விளம்பரத்துல அப்படி இல்லை, யூஸே பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டு விளம்பரம் பண்ணிடுவாங்க. அந்த சிஸ்டத்துல என்ன இல்லை, சும்மா காட்டி பொம்மை காட்டுவாங்க. எப்படி, நான் இந்த சோப்பில் போட்டு குளிச்சதுனால நான் புசு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு விளம்பரம் காட்டுவாங்க. ஆனா அதை பார்த்துட்டு நம்மளால ஏமாந்து போய் வாங்கிட்டு இருப்பாங்க. இங்க அப்படி இல்லை, நான் யூஸ் பண்ணாக்கா நல்லா இருக்குது, இந்த எண்ணெய் நீங்க வாங்க. அப்படி 100% யூஸ் பண்ணிட்டு 100% ப்ரொமோட் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப். விளம்பரதாரருக்கு பதிலாக நம்ம தான் இங்க இயங்கிட்டு இருக்கிறோம். இந்த சிஸ்டத்துல வந்து முக்கியமானது என்னன்னு கேட்டா, விளம்பரதாரர் கிடையாது, நம்ம தான் இயங்குறோம். அதனால கம்பெனி என்ன செய்யுதுன்னா, விளம்பரதாரத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை கம்பெனி நமக்கே கொடுக்குது. நம்ம ஒரு ஆளுக்கு கொடுக்குதானா பிரிச்சு கொடுக்குது. யார் பிரிச்சு கொடுக்குறாங்க, இப்போ வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்க 100% யூஸ் பண்ணிட்டீங்க, 100% ப்ரொமோட் பண்றீங்க. அதுக்கப்புறம் 100% ப்ரொமோட் பண்ணணும், அதை மனசுல வச்சுக்கோணும். யூஸ் த ப்ராடக்ட் 100% அண்ட் ப்ரொமோட்னு போட்டிருக்கனால, யூஸ் பண்றது மட்டும் தான் 100% யூஸ் பண்ண மாட்டேங்குது. ஆனா ப்ரொமோட் பண்றது கொஞ்சோண்டு பண்ணா நத்திங். ப்ரொமோட் பண்ண தெரியாத ஒரு ஆளுக்கு பிசினஸ்ல என்ன கிடைக்காது, உங்களுக்கு பிசினஸே கிடைக்காது. ஏன்னு கேட்டா, முதல் யூஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நல்லா இருக்குது, அது உங்களோட இன்னுமான விஷயம். ப்ரொமோட்டுங்கிறதா நம்மளுக்கு அப்புறம் போறது, யாருக்கு, இன்னொரு ஆளுக்கு போறதே. இப்போ முன்னெல்லாம் என்னன்னு கேட்டா மவுத் ப்ரொமோஷன் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லையே, நிறைய வந்துருச்சு. அது மீடியா வந்துருச்சு, ஃபேஸ்புக் வந்துருச்சு, நிறைய வந்து நமக்கு ப்ரொமோஷனுக்கு நிறைய வாய்ப்புகள், நமக்கு வந்து பேம்லெட்ஸ் வந்துருச்சு, நமக்கு நிறைய வந்துருச்சு. அது மாதிரி அப்போ யூஸ் பண்றதுக்கு இப்போ வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 100% இல்லை, 200% ப்ரொமோட் பண்ணலாம். ஒரே 100% பொருளை யூஸ் பண்ணிட்டு 200% ப்ரொமோட் பண்றதுக்கெல்லாம் நமக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரி, அதே போதுமா சார், நம்ம வந்து ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணிட்டோம், ஒரு ஆளுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டோம், அவங்களும் வந்து என்ன ஆறாங்க, தயாரா. அது மட்டும் இல்லை, நீங்க ரெண்டாவது செய்ய வேண்டியது, உங்க ஒரு ஆளுக்கு நீங்க பண்ணா பத்தாது, ஒரு லிஸ்டா போடணும், மேக் த லிஸ்ட். அந்த மேக் த லிஸ்ட் என்னன்னு கேட்டா, உங்களுடைய டோட்டல் லிஸ்ட்டும் அதுல வரணும். என்னது, நீங்க எந்த அளவுக்கு பெரிய அளவில் இப்போ ஒரு விளம்பரதாரர் ஒரு பொருளை ப்ரொமோட் பண்ணதுனால ஒரு 2000 கோடி ரூபாய் சேல் ஆயிடுச்சு, அதனால அந்த விளம்பரதாரருக்கு ஒரு 2% அவருக்கு வந்து விளம்பர அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, 2, 3, 4 அப்படின்னு. அந்த பர்சன்டேஜ் கூடுறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அந்த விளம்பரத்தை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அந்த பர்சன்டேஜ் எப்போ கூடும், சேல் அதிகமாகும் போது. இப்போ நம்ம மேக் த லிஸ்ட் மூலமா நம்ம சேல்ஸ் அதிகமாகும். நமக்கு வந்து மேக் த லிஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாரும் போட வேண்டியதுதான். யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ, யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ, யாரெல்லாம் பொருளை ப்ரொமோட் பண்ணாங்களோ, அத்தனை பேரும் ஒரு லிஸ்ட் போடணும். என்னன்னு கேட்டா, அதுக்கு பேர் ட்ரீம் லிஸ்ட். நேம் லிஸ்ட் இருக்கணும், அதுல ட்ரீம் லிஸ்ட் இருக்கணும். ட்ரீம் லிஸ்ட்னா என்னது, நீங்க எவ்வளவு சேல் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு பெரிய லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கணும். நீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் சேல்ஸ் நம்ம பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அவ்வளவு பெரிய லிஸ்ட் நீங்க வந்து உருவாக்கணும். மேக் த லிஸ்ட். அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு வந்து நிறைய வந்து
ஆட்கள் நமக்குள்ள வருவாங்க. எல்லாருமே லிஸ்ட்ல இருக்கிற அத்தனை பேர் வர மாட்டாங்க. லிஸ்ட் அவுட் பண்ணணும். லிஸ்ட் என்ன செய்யணும்? ஏரியா வைஸ் போடணும். அதே மாதிரி லிஸ்ட் என்ன செய்யணும்? இன்க்ரீசிங் மோட்ல வைக்கணும். லிஸ்ட் என்ன செய்யணும்? நீங்க வந்து பெரிய அளவுல, அதாவது ஒருத்தரையும் வந்து இவங்க சேருவாங்க இவங்க சேர மாட்டாங்க அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணும். யாரெல்லாம் யாரை பார்த்தா சரியா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பெஸ்ட் செலக்ட் பண்ணும். இதெல்லாம் நிறைய இருக்கு. இதை விட்டுட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா சார், அப்புறம் உங்களுக்கு கீழே டீம் கொடுத்துட்டாங்களா சார், அந்த டீம் பெருசாயிடுச்சா சார், உங்களுக்கு அச்சீவ்மெண்ட், இதெல்லாம் கிடையாது. இது வந்து எங்கேயுமே இல்லாத ஒன்று. விளம்பரதாரர் என்ன செய்யறாங்களோ அதுதான் இங்கே நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். விளம்பரதாரர் இல்லாத ஒரு மார்க்கெட்ல நம்ம தான் லிஸ்ட் போடணும், நம்ம தான் வந்து ஆட்களை சேர்க்கணும், நம்ம தான் வந்து பிசினஸ் பண்ணணும், நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நாம தான் யூஸ் பண்ணணும், நாம தான் பெருசு பண்ணணும். அப்போ மேக் த லிஸ்ட் முக்கியம். அது இல்லாம இன்க்ரீஸ் அண்ட் கான்டாக்ட் அண்ட் இன்வைட். கான்டாக்ட் அண்ட் இன்வைட்ல உங்க லிஸ்ட்ல உள்ள ஆளுகளை நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு 1.5 வார்டு குயிக்கோ பியூசிக்கோ அல்லது வந்து நீங்க வச்சிருக்கிற டிஸ்பிளே வாளுக்கோ அவங்களை இன்வைட் பண்ணி பழகணும். அதுல வந்து நிறைய ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி ஒரே 90 செகண்டுக்குள்ள கான்வர்சேஷன் முடிச்சிருக்கணும். அப்புறம் என்னது 2 சாய்ஸ் கொடுத்து அவங்களை கூப்பிடணும். அப்புறம் என்னது டேட் அண்ட் டைம். அப்புறம் என்னது அது வாங்கிட்டு டேட் அண்ட் டைம் வாங்கிட்டு 2 வாட்டி ரிப்பீட் பண்ணி அவங்கள கால் பண்ணும். இதெல்லாம் அந்த அதுல இருக்கு, கான்டாக்ட் அண்ட் இன்வைட். அதே மாதிரி 4வது என்னன்னு கேட்டா ஷோ த ப்ராடக்ட் பிளான். பொருளை காமிச்சு கொடுக்கணும். அப்புறம் அந்த பொருளை வச்சு எப்படி சம்பாதிக்குங்கிற பிளான் சொல்லணும். அது மட்டும் இல்ல கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. என்னது சிடி, அப்புறம் ஃபேம்லெட், இது மாதிரி கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அவங்க வந்து பிசினஸை தெரிஞ்சுக்குவாங்க. அங்க விளம்பரத்துல அது இல்லை, விளம்பரத்துல பொருளை காமிச்சு கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். இங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணணும். அவங்க செய்யற வேலையை நாம் செஞ்சுட்டு இருக்கிறோங்க. இதுதான் நம்முடைய சிஸ்டம். அப்புறம் என்னது ஃபாலோ பண்ணி என்னது ஒரு 24 ஹவர்ஸ்ல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள அவங்கள ஃபாலோ பண்ணி நீங்க பொருள் வாங்கிட்டு போயிருந்தீங்க சார், யூஸ் பண்ணிருந்தீங்க, வந்தீங்க, பிளான் தெரிஞ்சுட்டீங்க, இப்போ நீங்க அடுத்து என்ன செய்யலாம், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, ஓகே நீங்க வந்து ஜாயின் பண்ணிடலாமா, பண்ணிடலாம் சார், இப்போ நான் செஞ்சதே நீங்க செய்வீங்களா, செய்யறேன் சார், இதுல என்ன கிடைக்கும் பிளான் சொல்லியிருப்பீங்க. உங்களோட எவ்வளவு சேர்றாங்களோ அவ்வளவு பெரிய பின்னுக்கு நீங்க போகலாம். உங்களோட எவ்வளவு பேர் வர்றாங்களோ அந்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு கூட இருக்கும். இதெல்லாம் சொல்லியிருப்பீங்கல்ல. அப்ப அவங்க அதுல வந்து தயாரா இருப்பாங்க. அப்ப அவங்க நம்மளோட வந்து ஜாயின் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. இதுதான் வந்து என்னது, நம்ம செய்ய வேண்டிய வேலை தான். விளம்பரதாரர் அதை செய்யல. விளம்பரதாருக்கு ஒரே வேலை தான், சும்மா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நின்று நான் வந்து இதைத்தான் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு விட்டா முடிஞ்சுதான். திருப்பி அதையே ஓட்டுட்டு இருப்பான். ஆனா இங்க அப்படி இல்லை, நம்ம திருப்பி ஃபாலோ பண்ணி நம்ம தான் செஞ்சு போகணும் அந்த வேலையை. ஏன்னா அந்த காசு நமக்கு கிடைச்சிருது. இப்ப நான் ஒரு 2,25,000 வாங்கிட்டு இருக்கிற மாசம் எனக்கு எப்படி கிடைக்குது, நான் அந்த விளம்பரதாரர் செய்யற வேலையை செய்யறதுனால எனக்கு கிடைக்குது. நான் வந்து போய் படுத்து தூங்கிட்டு இருந்தா கிடைக்காது. எப்போ வரைக்கும் செய்யணும் சார், ஒரு 5 வருஷம் சீரியஸா பண்ணுங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டாம், நீங்க சும்மா இருந்தா போதும், வேற யாரும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அடுத்தது வந்து என்னது, விளம்பரதாரர் செய்யற வேலையில முக்கியமான வேலை என்னது, அவங்க எதுவுமே செய்யல, இப்ப நாம தான் முக்கியமான வேலையை செய்துட்டு இருக்கிறோம். ஃபாலோ அப் முடிச்ச உடனே நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணணும். ஸ்டார்ட் அப்னா என்னது, அவங்களுக்கு ஒரு சின்ன கோல் செட் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் என்னது, இந்த பேசிக் என்னன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் என்னது, ஒரு குழந்தையா நினைச்சு அவங்களுக்கு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் வந்து நம்முடைய வந்து என்னது சிஸ்டம். ரயில்ல சிஸ்டம் இருக்குது, பஸ்ல சிஸ்டம் இருக்குது, ஹோட்டல்ல சிஸ்டம் இருக்குது, ஸ்கூல்ஸ்ல சிஸ்டம் இருக்குது, எல்லா இடங்கள்லயும் சிஸ்டம் இருக்குது, கம்பெனியில சிஸ்டம் இருக்குது, கம்பெனியில சப்ளைல சிஸ்டம் இருக்குது, சப்ளை சிஸ்டம், டிப்போட்டு, 1.5 வார்டு குயிக்கு. அப்புறம் என்னது, நம்ம கஸ்டமருக்கு வந்து என்னது எப்படி போய் பொருள் வாங்கிக்கணும் சிஸ்டம் இருக்குது, வாங்குறதுக்கு சிஸ்டம் இருக்குது, விற்கிறதுக்கு சிஸ்டம் இருக்குது, பொருட்களை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, ஜாயின் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஜாயின் பண்ண நாம எப்படி டீமை டெவலப் பண்ணணுங்கிறது தான் பேசிக். 7 கார்டினல் ரூல்ஸ், 8 கோர் ஸ்டெப்ஸ், இதெல்லாம் வந்து சிஸ்டம். சார் இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நான் எம்பாட்டுக்கு செய்வேன் சார், இஷ்டத்துக்கு செய்வேன் சார். இப்போ பாடியில் ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொன்னேன். என் கண்ணு வந்து நான் இங்க எல்லாம் இருந்து பார்க்க மாட்டேன், நான் காதுகிட்ட இருந்தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், நான் வாய்க்குள்ள இருந்தா பார்ப்பேன். நான் வந்து என்ன செய்வேன், என் மூக்கு வந்து முன்னாடி இருக்க மாட்டேன், நான் போய் தலைக்கு பின்னாடிதான் மூக்கா இருந்துக்குவேன். சரி, என் காலு சுண்டு விரல், காலில் இருக்கிற அந்த சுண்டு விரல் சொல்லுது என்னன்னு, நீ என்ன என்னை கடைசியா கொண்டு போய் வச்சுட்டீங்க, நான் தூக்கி என்ன எங்க வச்சுக்குவேன், நெத்தியில வச்சுக்குவேன் அப்படின்னு அந்த சுண்டு விரல் சொல்லுமா? அப்படி சொன்னா அது சிஸ்டமா? அதாவது அதன் இடத்துலதான் இருக்குவேன். அதே மாதிரிதான் நம்முடைய பாடியில் இருக்கிற சிஸ்டமாட்டு தான் நெட்ஒர்க்லயும். இப்போ ஒரு ஆள் தலைனா தலையில தான் இருக்கும், தலை வந்து பார்த்து கொண்டு போகக்கூடாது. தலைனா தலை தான். ஒரு ஆளு ஒரு டெக்னிக்கல் லீடர்னா லீடர் தான். அவர் வந்து ஒரு வேளை உங்களுக்கு ஈக்குவலா இருக்கலாம், வயசுல கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ரஞ்சித் என்னோட வயசு குறைவு தான், பட் அவர் ரூபி, அவர் என்னுடைய பின் அச்சீவர், டாப் அச்சீவர். இப்போ நான் போய் என்ன செய்யக்கூடாது, நான் தான் டாப்ல உட்காந்து சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் அங்கதான் உட்காருவார், நான் அடுத்த ஸ்டெப்ல தான் உட்காருவேன்.
இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை உடைக்கக்கூடாது, சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணக்கூடாது. நான் வந்து வாய் வந்து இங்க இருக்க மாட்டேன், நான் வாய் வந்து இந்த அல்லையில வந்து நின்றுக்குவேன். அது பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். ஸோ டோன்ட் டேமேஜ் ஒரு சிஸ்டம். சிஸ்டத்தை வந்து தயவு செய்து நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அது பாட்டுக்கு இயங்கணும். கண்ணு பாட்டுக்கு இயங்கணும், வாய் பாட்டுக்கு போகணும், காது பாட்டுக்கு போகணும், கை பாட்டுக்கு போகணும். வலது கை வேலை செய்யணும், இடது கை வேலை செய்யணும். வலது கை இடது கையாக ஆசைப்படக்கூடாது, இடது கை வலது கையாக ஆசைப்படக்கூடாது. இதான் சிஸ்டம். சார் அப்படியானா நாங்க எப்ப சார் தலையாகிறது? வளர்ந்து வாங்க சார், நீங்க அந்த இடத்துக்கு வருவீங்க. படி இருக்கு, ஸ்டெப் இருக்குல்ல, எல்லா ஸ்டெப்லயும் ஏறி வாங்க, நீங்க அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. எல்லாரும் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகணும், ஒரே நாள் எல்லாம் பண்ண முடியாது. இல்லைன்னா நானெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். என்னை பெத்தவர் இவர் இல்லை, என்னை பெத்த அப்பா வந்து கருப்பா இருக்கிறாரு, அதனால நான் அவர் அப்பான்னு கூப்பிட மாட்டேன். அவர் கருப்பா இருந்தாலும் சிகப்பா இருந்தாலும் வெளுப்பா இருந்தாலும் அப்பா தான் அப்பான்னு தான் கூப்பிட்டாகும். அதனால சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணி நீங்க ஜெயிக்க முடியாது. இதுதான் வந்து நமக்கு இருக்கிற சிஸ்டம். தென் நான் சுருக்கமாக தான் சொல்ல போறேன், நீங்க பெருக்கமா புரிஞ்சுக்கோங்க. தென் சிஸ்டம் மட்டும் போதுமா சார் பிசினஸ்குள்ள வந்துட்டா? சிஸ்டம் தான் ஜெயிச்சிடலாம், சிஸ்டம் தான் ஜெயிக்கும். ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த சிஸ்டத்துல ஒரு முக்கியமான பங்கு இருக்குது, சேல்ஸ். இந்த சேல்ஸ் என்னன்னு கேட்டா, நீங்க செய்யக்கூடிய பிசினஸை சீக்கிரமா பெருசாக்குறதுக்கு சேல்ஸ் தான் வேணும். சீக்கிரமா பெருசாக்குறது. சார் நான் பெரிய ட்ரீம் லிஸ்ட் போட்டேன் சார், நானும் போய் கூப்பிட்டு பார்த்துட்டேன் சார், நிறைய பேர் ஜாயின் பண்ணுவோம், கொஞ்சம் பேர் செஞ்சாங்க, கொஞ்சம் பேர் ஓடி போயிட்டாங்க சார், உண்மை. ஆனா எல்லாருமே இருந்து இந்த பிசினஸ் பண்ண மாட்டாங்க, அது கொஞ்சம் நெஞ்சில் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து என்ன செய்யணும்? சேல்ஸை கையில் எடுக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கினுடைய மூலம் என்ன அப்படின்னு கேட்டா சேல்ஸ் தான். சேல்ஸுங்கிறது என்னன்னா, transaction between 2 or more parties that involves the exchange of products. பொருள்களுடைய எக்ஸ்சேஞ்ச், அதுதான் சேல்ஸ். இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து ஒரு பொருளை கொண்டுட்டு போய் சேல்ஸ் பண்றதுக்கு எனக்கு லிஸ்ட் தேவையில்லை. நான் என்ன செய்யலாம்? எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு, லிஸ்ட்ல இல்லாதவங்களுக்கு, அல்லது என்ன செய்யலாம், எந்த இடத்துல வேணாலும் அந்த பொருளை சேல் பண்ணலாம். இந்த சேல்ஸுங்கிறது என்னன்னு கேட்டா, சேல்ஸ் மூலமா எனக்கு யாருமே தெரியல, என் லிஸ்ட்ல 10 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தரோட எனக்கு ஒத்தாசுக்கு வரல. ஆனா நீங்க ரெண்டாவது எடுக்க வேண்டிய என்னன்னா சேல்ஸ் கையில் எடுத்து பாருங்க. இந்த சேல்ஸ் மூலமா உங்களுக்கு நிறைய ப்ராஸ்பெக்டஸ் கிடைக்கும், நிறைய ஜாயினிங்ஸ் கிடைக்கும், நிறைய வந்து பொருள் ரெகுலர் கஸ்டமர் கிடைப்பாங்க. அப்ப இந்த சேல்ஸ் தான் என்னது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு முக்கியமான ஒரு இடம் எதுன்னு கேட்டா சேல்ஸ். இந்த சேல்ஸ் என்னென்ன வேலைகளை செய்யுது அப்படின்னு கேட்டா, டெவலப்பிங் பையர் பர்சன்ஸ், அதாவது நிறைய ஆட்களை வந்து என்ன செய்யும், நம்ம பொருள் வாங்கக்கூடிய நபர்களை உருவாக்கும். ஒருவேளை நீங்க அதுல அந்த பேசிக்ல போய் நீங்க பண்ண முடியாத வேலையை சேல்ஸ்ல வந்து உங்களுக்கு அது சப்போர்ட் ஆகும். அது வருமா சார்? அது வரும், அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இது என்னன்னா அடிஷனல், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுடைய பிசினஸ் சப்போர்ட். சேல்ஸ் தான் மெயின் சப்போர்ட்டா இருக்கும் உங்களுக்கு. டெவலப்பிங் பையர் பர்சன்ஸ், நம்ம கிட்ட பொருள் வாங்கக்கூடியவர்களை அதிகமாக்குவதற்கான வேலை சேல்ஸ்ல தான் கிடைக்கும். ரெகுலர் பையர் என்ன ஆவாங்கன்னா திடீர்னு அசோசியேட் பையரா மாறிடுவாங்க. இன்னும் அது மட்டுமல்ல, இதன் மூலமா நமக்கு நல்ல பாத்தீங்கன்னு சொன்னா, தெய்வானின்னு ஒரு அம்மா விடோ, அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, பையில போட்டு பொருள்களை கொண்டு போய் வீடு வீடா வித்துக்கிட்டு இருந்த ஒரு லேடி தான். ஆனா அவங்களுக்கு என்னன்னு கேட்டா, அவங்க கைரேகை பார்ட்டி, பட் அவங்களுக்கு கீழே வந்து டாக்டர், என்ஜினியர், வக்கீல் நிறைய ஜாயின் பண்ணாங்க. எனக்கு தெரியும் என்னன்னு கேட்டா, அந்த பொருளை வாங்கினவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி அவங்க பெரிய லெவல்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னு கேட்டா, நமக்கு அந்த குவாலிஃபைங் லீட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்முடைய கான்ட்ராக்ட்ல பார்த்தீங்கன்னு கேட்டா, நம்முடைய மேக் த லிஸ்ட்ல பார்த்தா குவாலிஃபைங் கம்மியா இருக்கிற ஆளு கூட இருப்பாங்க. பட் சேல்ஸ் மூலமா நம்ம குவாலிஃபைடு பர்சன்ஸ் நிறைய கிடைச்சிருவாங்க. அதனால சேல்ஸை ப்ரொமோட் பண்ண சொல்றோம். எவ்வளவு நாளைக்கு சார் நான் சேல்ஸ் பண்ணணும்? கொஞ்ச நாள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்த லீட்ஸ், உங்களுக்கு கிடைச்சிருக்கிற டீம் பெருசா குவாலிட்டி டீமா அது மாறிடும். அண்ட் தென் கண்டக்டிங் ப்ராடக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். அது மட்டும் இல்ல, இந்த சேல்ஸ் மூலம் நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டா, நல்ல பொருளை வந்து விரிவாக்கம் பண்ணி சொல்லக்கூடிய நபர்கள் நமக்கு நம்முடைய லிஸ்ட்ல எல்லாம் இருக்கலாம். ஆனா சேல்ஸ் மூலமா அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணிட்டு, அந்த பொருளை வந்து படிச்சு பார்த்துட்டு, அந்த பொருளை வந்து அது சம்பந்தமா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, கெமிஸ்ட்ரி படிச்சவங்க நிறைய படிப்பாளிகள் இருக்காங்க இல்லையா? இந்த படிப்பாளிகள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்ம விட அதிகமா இந்த பொருள்களை படிச்சு பார்த்துட்டு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப இதுதான் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், இந்த வந்து சேல்ஸ் மூலமா தான் அது கிடைக்கும். அந்த மாதிரி குவாலிட்டி லீடர்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ், இந்த பொருள்களை பற்றி விளக்கம் சொல்லக்கூடிய ஆளுங்க. இப்போ கேரளாவில் ஒரு டாக்டர் ராஜன் வந்தாரு. அவர் வந்த ஒருபாடு தான் என்னையை வந்து பட்டையா ப்ரொமோட் பண்ணார், பெரிய லெவல்ல போச்சு. இப்போ இன்னைக்கு நிறைய டாக்டர் ராஜன்கள் தமிழ்நாட்டிலே வந்துட்டாங்க. வேடராஜன் எல்லாம் பட்டையா ப்ரொமோட் பண்ண பழகிருக்காங்க. இதெல்லாம் எப்படி கிடைக்குன்னு கேட்டா, நமக்கு பொருளை வாங்கினவங்க மூலமா கிடைக்கும், லிஸ்ட் அவுட்லயும் கிடைக்கும், அது வேற. பட் இது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு லிஸ்ட்ல இல்லாத ஆளுக்கு நமக்கு வெளியில இருந்து குவாலிட்டி பர்சன்ஸ் நம்ம எடுக்க முடியும் சேல்ஸ் மூலமா. பில்டிங் பர்சனல் கனெக்ஷன்ஸ் வித் கிளைண்ட்ஸ்.
இது சேல்ஸ் மூலமா நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா, தீந்துருச்சு, நான் ஷாம்பு கொடுத்தேன், ஷாம்பு தீந்துருச்சு, அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, ஹலோ காமராஜ் சார், நீங்க கொடுத்த ஷாம்பு தீந்துருச்சு சார், அப்படியா, எனக்கு ஒண்ணு கொடுங்க சார், இல்லைன்னா ஒரு 10 கொடுத்துருங்க சார், நான் மறுபடியும் தீர்ந்த அப்புறம் வாங்கிக்கிறேன். இது மாதிரி பண்ண அவங்களுக்கு என்ன ஆகுன்னா, நம்ம பொருள்களினுடைய மகிமை மகத்துவம் தெரிய ஆரம்பிச்ச போது அவங்க என்ன செய்யணும்னு கேட்டா, நம்ம கூட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு நல்ல, அதாவது பொருள் விற்பனையின் மூலமாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நமக்கு, ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் அவங்க சொல்லுவாங்க, இவங்க கொடுக்குற இந்த மாவு அவ்வளவு சூப்பரா இருக்கு, இது என்ன இதனாலதான் சேல்ஸ் நம்ம ப்ரொமோட் பண்ண சொல்றோம். அதே மாதிரி உங்களுக்கு அவங்க மூலமாக கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும், நிறைய ப்ரொபோசல்ஸ் கிடைக்கும், அதுவும் இது சேல்ஸ்ல கிடைக்கும். ஏன்னா நான் இப்போ யூஸ் பண்ணிட்டேங்க, நான் இது மாதிரி உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கொண்டு போய் கொடுங்கப்பாங்க. அப்ப அதுல நமக்கு நிறைய கிடைக்கும். அப்புறம் நெகோசியேஷன் பிரைசஸ் அண்ட் கான்ட்ராக்ட் டர்ம்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு சேல்ஸ் மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, பெரிய பெரிய கான்ட்ராக்ட் டர்ம்ஸ் கிடைக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன், நான் எம்ஆர்பியில் ஒத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா பெரிய ஒரு ஹாஸ்டல்ல ஒரு வார்டன் என்னை பாக்குறாரு, அவர் என்ன சொல்றாரு, சார் எனக்கு கொஞ்சம் நெகோசியேட் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் குறைச்சு கொடுங்க, நான் இதுல பெரிய லெவல் உங்களுக்கு வந்து வியாபாரம் தரேன். நமக்கு 20% கிடைக்குது, ஒரு 5% கொடுத்து கூட நம்ம என்ன செய்யலாம், சேல்ஸ் மூலமா அந்த கான்ட்ராக்டை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். பெரிய சேல்ஸ், பெரிய பிக்கஸ்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் சேல்ஸ்ல தான் கிடைக்கும். ஏன்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஒரு ஆள் வந்து திருநெல்வேலியில் ஒரு ஆள் வந்து ஒரு பாய் வந்தாரு, அவர் கேட்டாரு, எனக்கு ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் நான் தான் சப்ளை கொடுக்கணும், அந்த மாதிரி 1.5 வார்டு இது டிப்போ கம் 1.5 வார்டு பண்ணி கொடுக்குன்னு கேட்டுருக்கிறார். போயிருக்காரு, கம்பெனி பார்க்க போயிருக்காரு. எதுக்காக நான் சொல்றேன்னு சொன்னா, எம்டி பார்த்து பேசினாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து டிப்போ கம் 1.5 வார்டு எடுத்துருவார். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டா, அவர் டிப்போ எடுக்க விடாம பண்றதுக்கு 4 பேர் வந்து ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்மளது வந்து அந்த மாதிரி பிக்கெஸ்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் எங்க கிடைக்கும்னு கேட்டா, சேல்ஸ்ல தான் கிடைக்கும். சேல்ஸை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணி பாருங்க. பொருள் யூஸ் பண்ணிட்டான் பாபு, பாத்தீங்கன்னா நம்ம 1.5 வார்டு எடுத்திருக்கிற பாபு, சென்னை பாபு வந்து என்ன சொன்னீங்கன்னாலும் அவர் பொருளை வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். பொருளை வந்து அவர் அருமையை யூஸ் பண்ணி பழகிட்டாரு. அதனால பொருளை வச்சு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நோ யுவர் ப்ராடக்ட்னு நான் பேசினேன் 17ஆம் தேதி. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு எல்லாம் அங்கே தெளிவாயிருக்காங்க. பொருளை பத்தி தெரியாம நம்ம வியாபாரம் கொண்டுட்டு போய் கொடுக்க போறோம். நம்ம பொருள் மேல நம்பிக்கையில பேசணும் 17ஆம் தேதி. கேட்டவங்க பிரயோஜனப்பட்டிருப்பாங்க. நான் இன்னைக்கு சொல்றது சேல்ஸ் சிஸ்டம் சொல்லிட்டேன், சேல்ஸ் சொல்லிட்டேன். சேல்ஸ்ல என்னென்ன பலன் சொல்லியாச்சு. அண்ட் தென் சக்சஸ். என்ன சார் சக்சஸ், இதெல்லாம் இருந்தா சக்சஸ் ஆயிடுமான்னு கேட்டா, 200% நீங்க சக்சஸ்ஃபுல் மேன மாறிடுவீங்க. நான் சொல்றது மட்டும் நீங்க செஞ்சா போதுமா. சக்சஸ் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. என்ன ஸ்டெப்ஸ் சார்? முதல் நீங்க நம்ப வேண்டிய விஷயம் என்னன்னா, பெயின் இல்லாம கெயின் இல்லை. பெயின் இல்லாம கெயின் இல்லை. பிரிஸ்க், அதாவது ரிஸ்க் இல்லாம பிரிஸ்கா இருக்க முடியாது. பெயின் இல்லாம கெயின் இல்லை, ரிஸ்க் இல்லாம பிரிஸ்கா இருக்க முடியாது. இதுதான் வந்து எனக்கு தெரியணும். அதான் ஹார்ட் ஒர்க் இஸ் த கீ ஆஃப் சக்சஸ். எழுதிக்கிங்க, ஹார்ட் ஒர்க் இஸ் த கீ ஆஃப் சக்சஸ். எவ்வளவு நாளைக்கு சார்? உங்களுக்கு நல்ல டீம் வந்து நீங்க ஸ்மார்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் ஹார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு முக்கியம். ஹார்ட் ஒர்க் இல்லாம நீங்க நல்ல டீம் பில்ட் பண்ண முடியாது. ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா அவசியம். ஹார்ட் ஒர்க் தான் வந்து சக்சஸ்னுடைய முதல் சாவி. அதுதான். அப்ப ஹார்ட் ஒர்க் நான் பண்ண மாட்டேன் சார், நான் போற போக்குல பண்ணிட்டு போயிடுவேன்னா நத்திங். போற போக்குல எல்லாம் பெரிய டீம் நீங்க கட்டிட முடியாது. ஆரம்பத்துல நீங்க ஹார்ட் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே ஸ்மார்ட் ஒர்க் நம்ம ஓடிட முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்புறம் நம்ம வந்து ஒரு நல்ல குவாலிட்டி டீம் உருவாக்கி அப்புறம் ஸ்மார்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால ஹார்ட் ஒர்க் இஸ் த கீ ஆஃப் சக்சஸ். தென் இதுல சக்சஸ்ல நீங்க வந்து நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு 8 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். முதலாவது, செட் யுவர் கோல். அது ஸ்பெசிபிக் கோல் நீங்க செட் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டோம், ஜாயின் பண்ண ஒரு ஆளு ஒரு சின்ன கோல் தான் செட் பண்ணணும். அதாவது கோல் செட்டிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்சஸ். கோல் செட்டிங். ஒரு ஆளு ஜாயின் பண்ணிட்டாரு, பொருள் மட்டும் வாங்கிட்டே இருக்கிறாரு, கொஞ்சம் வாங்குறாரு, ஜிக்ஜாக்கா வாங்குறாரு. வந்த உடனே கேட்கறாங்க, நான் 500 ரூபாய்க்கு வாங்கினா எவ்வளவு கிடைக்கும் சார், நான் 300 ரூபாய்க்கு வாங்கினா எவ்வளவு கிடைக்கும் சார், நான் மளிகை கடையில வாங்குறது இங்க வாங்கினா என்ன கிடைக்கும் சார், மளிகை கடையில என்ன கிடைச்சது, ஒண்ணுமே கிடைக்கல, இங்க வாங்கினா இது கிடைக்கும்னு சொல்லும் போது அவங்க வேகமாவாங்க. அதேவே அவங்களுக்கு சின்ன கோல் ஒன்று செட் பண்ணுங்க. என்னது சார்? கன்சிஸ்டன்சி வாங்கினா உங்களுக்கு இது கிடைக்கும், நீங்க டைமண்ட் கிளப் பண்ணா இது கிடைக்கும், கன்சிஸ்டன்சில இவ்வளவு 5000 பண்ணா இவ்வளவு கிடைக்கும், 10,000 பண்ணா இவ்வளவு கிடைக்கும். அது சொல்லி கொடுத்து பாருங்க. அதெல்லாம் அந்த கோல், சின்ன கோல் செட் பண்ணுங்க. அது ஒரு பெரிய ஸ்டெப் சக்சஸ்க்கு வந்து. அது சின்ன கோல். வந்தவங்களை சும்மா விடாம ஜாயின் பண்ண ஆளுகளுக்கு ஒரு சின்ன கோல் செட் பண்ணிக்கணும். அந்த கோல் செட் பண்ணாம நம்ம என்ன செய்ய முடியாது. சக்சஸ்ல முதல் படியே கோல் தான். அந்த படியே இல்லைன்னா அப்புறம் 2வது படி ரொம்ப தூரமா தெரியும். அப்ப அந்த கோலை வந்து என்ன செய்யணும் கேட்டா, 2வது பாயிண்ட், அந்த கோல் செட்டிங்கை டெவலப் பண்ணணும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன்.
ஒரு 20,000 பியூ பண்ணா பிகினர் 20,000 பியூ பண்ற பிகினருக்கு ஒரு 1000 ரூபாய் கமிஷன் கிடைக்கும்னு வச்சுக்கலாம். அது மாதிரி எனக்கு தெரிய ஒரு ஆள் இருக்காங்க, சென்னையில தான் இருக்கிறாங்க. அவங்க 30 மாசமா அந்த பிகினர் விட்டு வெளியே வரல. 30 மாசமா பண்ணி 30,000 ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்க. அந்த 30,000 ரூபாய் பேங்க்ல ஓட்டு வச்சிருக்காங்க. நல்லா யோசிச்சுங்க. 30 மாசமா ஒரு பிசினஸ் பண்ணி அந்த 30,000 ரூபாய் பேங்க்ல ஓட்டு வச்சிருக்காங்க. 30 மாசமா அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? பிகினர்லயே தான் இருக்காங்க. இன்னும் ஒரு பின்னு கூட மாறல. ஏன் மாறலன்னு சொன்னா, பிகினர் போனாலே நமக்கு 1000 ரூபாய், அதுக்கு மேல நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு அவங்க அதுலயே உட்காந்துட்டாங்க. அப்ப பிகினர் விட்டு வெளியே வரல. 30 மாசமா பிகினர் விட்டு வெளியே வர்றதுனால 30,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல இருக்கு. இந்த மாசம் ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதுல்ல, போதுமே. அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ நான் எதுக்காக சொல்றேன்னா, அது வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து அவங்களுக்கு ரைட், பிகினர் ஒரு செட்டிங்ஸ். ஆனா அவங்க அந்த செட்டிங்ஸை டெவலப் பண்ணல. இன்னொரு பின் இருக்குது, அதுக்கு போனா 2000 கிடைக்கும். இன்னொரு பின் இருக்குது, அதுக்கு போனா 3000 கிடைக்கும். இன்னொரு பின் இருக்குது, அதுக்கு போனா 1,00,000 ரூபாய் கிடைக்கும். இது அவங்களுக்கு செட் ஆகல. அவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, கோல் செட்டிங்கே பண்ணி கொடுக்கல அவங்களுக்கு. அதனால அவங்க அந்த பிகினர் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து செய்வோம், டெவலப் த பிளான். அவங்க வந்து அந்த பிளானை கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்லி கொடுக்கணும். இது 2வது ஸ்டெப். 3வது என்ன அப்படின்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ்ல ஏன் வந்து சக்சஸ் வந்து நமக்கு வந்து ஒரே நாள் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டா, எல்லாமே படிப்படியாக. ஒரே நாள் பிசினஸ்னா ஒரே நாள், இது வாழ்நாள் பிசினஸ். வாழ்நாள் பூரா நம்ம படிச்சு தான் மேலே போகணும். அடுத்தது என்ன கேட்டா, ஸ்டே டிசிப்ளைன்ட் அண்ட் ஃபோக்கஸ்டு. நல்ல ஒரு கவனமாகவும் அதே சமயத்துல ஒழுங்காகவும், ஒழுங்கும் கவனமும் உள்ள ஒரு பிசினஸ்க்குள்ள நம்ம ஸ்டே பண்ணிக்கோம். நான் ஆர்சிஎம்ல சேர்ந்தேன் சார், ஆனா ஆர்சிஎம்மும் பண்ணிக்கிட்டுங்க சார், அப்புறம் கொஞ்சம் அனாவசியம் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். ஆர்சிஎம் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அப்புறம் எதுக்கு அனாவசியம்? ஆர்சிஎம்ல ஒரு 5000 கிடைக்குங்க சார், அனாவசியத்துக்கு 2000 கிடைக்குதுங்க சார். ஆர்சிஎம்மும் பண்ணிட்டு அனாவசியம் பண்ணுனா நீங்க என்ன செய்ய முடியாது. நீங்க ஒரு கவனமான பிசினஸ் பண்ணல, அதே சமயத்துல என்ன பண்ணல, உங்களுடைய பிசினஸ்ல என்ன இல்லை, ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம். ஒழுக்கம் இல்லைன்னா உங்களை பார்த்து ஓட ஆரம்பிச்சுப்பாங்க. நான் ஆர்சிஎம் மட்டும் சொல்லிட்டு இருந்தா என்னை பார்த்த உடனே இவர் வந்து ஹெல்த் அண்டு வெல்த் சம்பந்தமான பிசினஸ் பண்றாரு, இவர் கொடுக்குற பொருளை சாப்பிட்டா ஹெல்த் இருக்கும், இவர் சொல்றதை கேட்டா நமக்கு வெல்த் கிடைக்கும்னு சொல்லி என்கிட்ட ஒடியாருவாங்க. ஆனா நான் என்ன செய்யறேன், ஆர்சிஎம் கொஞ்சம் தூரம் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் அனாவசியத்தை பண்றேன். நான் என்ன ஆவேன் சொல்லுங்க? நான் என்ன ஆவேன்? என்னை பார்த்தா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அவர் பையில 5-6 வச்சிருப்பாருயா, சிக்குனா ஏதோ ஒன்று போட்டு தள்ளிடுவாருயா. அப்போ நம்ம ஒரு ஒழுங்கான மார்க்கெட் பண்ணல, அதுல நம்ம கவனம் செலுத்து. நம்ம பண்ற பிசினஸ்ல ஆர்சிஎம்னா ஆர்சிஎம்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. அதுல வந்து ரொம்ப ஒழுக்கம் நம்ம கிட்ட இருக்கும். ஒழுக்கம்னு சொன்னது கிரிக்கெட்னா தெண்டுல்கர் தான், அது மாதிரி நம்ம வந்து ஆர்சிஎம்னா நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கணும். ஏன்னு கேட்டா, நம்முடைய பிசினஸ்ல வந்து என்ன இருக்கக்கூடாது, அந்த வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடாது. இது வந்து 3வது பாயிண்ட். தென் 4வது பாயிண்ட், கண்டினியூஸ்லி லேர்ன் அண்ட் அடாப்ட். நாம எதை கத்துக்கிட்டோமோ அதை ஒத்துக்கிட்டு அதை ஏத்துக்கணும். கண்டினியூஸ்லி லேர்ன். ஒரு நாள் கூட நமக்கு வந்து லேர்னிங்ல கேப் இருக்கக்கூடாது. தினமும் வந்து நம்ம கத்துக்கணும். அதுக்கு தான் இத்தனை ஜூம் நடத்துறோம், அதுக்கு தான் இத்தனை மாலை கூட்டங்களை நடத்துறோம், அதுக்கு தான் இத்தனை விஷயங்களை நம்ம ஜனங்களுக்கு சொல்றோம். ஆகையினால நீங்க தயவு செய்து என்ன செய்யணும், டெய்லி கத்துக்கிறதுல நான் இப்ப கூட கத்துக்கிறேன். ஏன்னா நேற்று கூட நம்ம அவங்க 8 மணி கூட்டத்துல கலைவாணி அம்மா பேசும்போது அவங்க கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் நான் கத்துக்கிட்டேன். அது பாத்தீங்கன்னா ஹிந்தியில போட்டுருக்குது அந்த இன்கிரிடென்ட். ஆனா அவங்க அது ஹிந்தியில இருக்கிறத என்னன்னு சொல்லி நேற்றுக்கு அவங்க சொல்லும் போது எனக்கு புரிஞ்சுது. எனக்கு ஹிந்தி தெரியாது, பட் அவங்க அதை வந்து எப்படியோ இன் அண்ட் அவுட் போய் படிச்சு வந்து சொல்றாங்க. சாதாரணமாக கலைவாணி தானே, அது என்ன ஓப்பனர் தான் இருக்குது, அந்த பொண்ணு பேசி போட்டு நான் அலட்சியம் பண்றது இல்லை. யார் பேச எப்பொருள், யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார் வள்ளுவர். யார் பேசினாலும் அதுல என்ன கருத்து இருக்கிறது கேட்கணும், கிடைக்கும், நமக்கு லேர்னிங்ஸ் கிடைக்கும். அதை நீங்க யோசிக்கணும். யாரோ ஒரு ஆள் உள்ள போந்துட்டு அவங்க எல்லாம் ஒரு பெரிய பின்ன செய்யறா, அவங்க எல்லாம் பேசுறது நீங்க போய் கேட்பீங்களா? பெரிய ஆளுக்கு பேசினா போனா போகுது. அப்படி ஒரு ஆள் சொன்னார்னா அவர் வந்து என்னது, உள்ளபடியே சரியான நபர் அல்ல. அப்படிப்பட்டவங்களுடைய பேச்சை நீங்க எடுத்துடாதீங்க, மனசுல எடுத்துக்காதீங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு மற்றவங்க அற்பமா தெரியுறாங்க, ஆனா நமக்கு அற்பமான விஷயம் மக்கள் கிட்ட இருந்து கூட, யார் மற்றவங்களை அற்பமா நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து கூட நமக்கு சில தகவல்கள் இருக்கும். கற்றுக்கொள்வதற்கு ஏதேனும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும். நீங்க தயவு செய்து தினமும் கத்துக்கணும். அதுதான் வந்து சக்சஸ் பண்றதுக்கு டெய்லி வந்து நீங்க கண்டிப்பா லேர்னிங் அண்ட் அடாப்ட் அங்க கண்டிப்பா இருக்க வேண்டும். இது இல்லாம சொன்னா என்ன ஆயிராது, உங்களுக்கு வந்து சக்சஸ் வந்து இதாகாது. தென் பிலீவ் இன் யுவர் செல்ஃப், இது முக்கியம். இது வந்து 5வது ஸ்டெப். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்க வந்து உங்களை நம்பணும். விடியும் என்று பின்னை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. நம்மளவே நம்புறது இல்லை.
நான் ஜெயிச்சிருவேனா சார்? நீ என்னால பண்ணிட முடியுமா சார்? நான் ஓடிடுவேனா சார்? என்னால வந்து விற்க முடியுமா சார்? என்னால நிக்க முடியுமா சார்? என்னால நடக்க முடியுமா சார்? நான் அந்த மாதிரி பண்ணிடுவேனா? நத்திங். நீங்க யோசிக்கவே யோசிக்காது. நான் முதல்ல உங்களை நம்புங்க, உங்களை நேசிங்க, உங்களையே ரசிங்க, உங்களை ரசிங்க. இப்ப கீசோல் எல்லாம் போடுறீங்க, எங்க நீ கீசோல் போட்டு என்னை நான் நல்லா இருக்கிறேன்னு போய் ஒரு ஆளை பார்த்து கேட்க வேண்டாம். நீங்க கண்ணுக்கு முன்னாடி நின்று உங்களை பாருங்க, உங்களை ரசிங்க. ஆஹா, நான் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கிறேன், நான் பொன்குணா மாதிரி. அப்படி போய் முன்னாடி நின்று கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார், நான் எப்படி இருந்தேன், இப்படி ஆயிட்டேன். உங்களை ரசிங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை ரசிங்க, உங்களை நேசிங்க. ஐ எம் த பெஸ்ட், நான் தான் பெஸ்ட்னு உங்களை நீங்க வந்து நம்புங்க. உங்களால பெஸ்டா பண்ண முடியும்னு நம்புங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப். சக்சஸ்ல அது 5வது படி. பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க நம்புங்க. தென் 6வது படி, சரவுண்ட் யுவர் செல்ஃப். சார் இது ரொம்ப முக்கியம், எழுதிக்கிங்க சார். சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். இது மட்டும் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க? ஆர்சிஎம்ல ஒரு இடத்துல நிற்க முடியாது. உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள மக்களா இருக்க வேண்டும். எந்த சூழலிலும் எந்த இடத்திலும் தன்னை நெகட்டிவ் ஆக்கி கொள்ளக்கூடாது. நெகட்டிவ் சிந்தனை வரக்கூடாது. நெகட்டிவ் பேசக்கூடியவர்களோடு நம்ம சேரக்கூடாது. நெகட்டிவ்க்கு நம்முடைய காதை மூடிக்கொள்ள வேண்டும். நெகட்டிவ் பக்கம் நம்மளை இழுக்க நினைச்சா நம்ம போகக்கூடாது. நெகட்டிவ் பக்கம் எப்படிப்பட்ட தங்கமா இருந்தாலும் கூட சரி, நம்முடைய பாசிட்டிவ்ல இருந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அசைக்க பார்க்க நினைச்சாலும் நம்ம அசைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா, நெகட்டிவ் நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்மளை வந்து பலமற்ற மனிதனாய் மாற்றிவிடும். நெகட்டிவ் எந்த இடத்துல வேணாலும் நம்மளை பலவீனனாய் மாற்றிவிடும். நெகட்டிவ் எந்த இடத்துல வேணாலும் நம்மை தோல்விக்கு கொண்டு போய்விடும். நெகட்டிவ் எந்த இடத்துல வேணுமானாலும் நம்மை வந்து செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாமல் தடுத்து விடும். அப்ப நெகட்டிவ் காதையே உள்ள நுழைக்கக்கூடாது. நெகட்டிவ் ஆளுகளை பார்க்கவே கூடாது. அதுதான் சொல்றாங்க, நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, அவரோடு இசைந்து இருப்பதும் நன்றே. நீங்க யாரோட இருக்கணும்? சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். உங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் யாருன்னு கேட்டா, பாசிட்டிவ் உள்ள ஆட்களை நீங்க சுத்தி வச்சுக்கணும். நீங்க நெகட்டிவ் ஆளர்கள் யாருன்னு தெரிஞ்சா, அடையாளம் தெரிஞ்சா, நீங்க அவங்களை என்ன செய்யணும்? நீங்க கூடுமான வரைக்கும், சார் எனக்கு நிறைய வேலை இருக்கு சார், நான் அப்புறம் கூப்பிடுறேன் சார், இல்லைன்னா நிறைய வேலை இருக்கு சார், நீங்க உங்க வேலையை பாருங்க சார், எனக்கு டைம் இல்லை சார், நீங்க சொல்ற இடத்துக்கு நான் வர முடியாது சார், விட்டுடுங்க. அப்படிப்பட்டவங்களோட சேராதீங்க. அவன் மோசம், இவன் மோசம், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நான் ஒருத்தன் தான் சரி, எல்லாருக்கும் நான் தான் வந்து பெரிய ஆளு, அது மாதிரி எல்லாம் சொன்னா அவர் தான் சார் நெகட்டிவ் ஆளு. ஏன்னு கேட்டா, நான் இப்போ வந்து என்னுடைய வயசு 60. நம்முடைய ரஞ்சித் சாரோட வயசு 40 சில்றேன். ரஞ்சித் வந்து ரூபி. நான் என்ன நினைக்கிறேன், ரஞ்சித்தை விட நான் சீனியர், 15 வருஷமா இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், கம்பெனி தெரியும், அங்க தெரியும், இங்க. அந்த மாதிரி துளுண்டு எண்ணம் வந்தாலும் நான் தான் நெகட்டிவ் ஆளு. எனக்குள்ள அந்த எண்ணமே வரக்கூடாது. எனக்குள்ள என்ன இருக்கணும், நம்ம விட அவங்க பெரிய பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து எனது சீனியர் மோஸ்ட், அவங்க நிறைய தெரிஞ்சிருக்கு, இல்லைனாலும் கூட அந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுத்து நம்ம என்ன செய்யணும், அவங்களோட பாசிட்டிவா தான் பழகணும். நமக்கு தெரிஞ்சிருக்கும், சில டைம் அவங்களுக்கு தெரியாம இருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப நாம இது இப்படி பண்ணா பரவாயில்லைங்களா சார், அப்படிதான் கேட்கணும். இல்லாம ஹலோ நான் சொல்றேன் இப்படி பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா அது கூட ஒரு நெகட்டிவ் தான். நெகட்டிவ்ங்கிறது என்னன்னு கேட்டா, எனக்கு மட்டுமே தெரியுங்கிற எண்ணம் வந்து மற்றவங்களுக்கு தெரியாதுங்கிற எண்ணம் வந்தா நான் தான் நெகட்டிவ் ஆளர். நான் எல்லா நேரங்களும், நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு, என்னது கண்டினியூஸ்லி வந்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கிற ஆளுங்க தான், யாரும் முழுசும் கத்த ஆளுகள் இல்லை. அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்யணும், எல்லாருடைய கருத்துக்களையும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும், எல்லாரோடும் இணைஞ்சு போகணும், எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரோட வந்து என்ன செய்யணும், பாசிட்டிவ் மட்டும் பேசணும், நெகட்டிவ் சைடு நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஒதுங்கிக்கணும், அவ்வளவுதான். அப்படியே இப்போ எதிரில் ஒரு வந்து பஸ் மோதுற மாதிரி வந்தால் நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு ஒதுங்கிக்கிறது இல்லையா, இல்லைன்னா அப்புறம் அடிபட்டு போயிருமே. இந்த சேம் கண்டிஷன், நெகட்டிவோட நீங்க என்ன செய்யக்கூடாது, டிராவல் பண்ணக்கூடாது, எழுத்து நிற்க கூடாது, ஒதுங்கி போயிடுங்க. அதுதான் நீங்க சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். 7வது பாயிண்ட், டேக் கேர் ஆஃப் யுவர் பிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங். உங்களுடைய நல்வாழ்வு, ஆரோக்கியம், ஹெல்த், மென்டல், மனம். இந்த மனதை வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, அலைவாய் விடக்கூடாது. இந்த மனதுக்குள்ள எதுவும் உள்ள நுழைய விடக்கூடாது. இந்த மனதுக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த ஃபீலிங்க்கு அடிமையாயிடக்கூடாது. இந்த மனதை நம்ம என்ன செய்யணும், ஹெல்தியா வச்சுக்கணும். மைண்ட் ஹெல்தியா இருக்கணும். ஹெல்தி மைண்ட், சிறந்த நல்ல மனம் சிறந்த ஔஷதம் சொல்லி பைபிள் இருக்கு. அப்படி என்ன அர்த்தம், நீங்க ரீசார்ஜ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, சிரிங்க, பேசுங்க, மகிழுங்க. அப்ப உங்களுக்கு என்ன ஆகும், மைண்ட் ஃப்ரீ கிடைக்கும். இருக்காதீங்க, கோவப்படாதீங்க, மற்றவங்களை திட்டாதீங்க, மற்றவங்களோட சண்டை போடாம இருந்து பாருங்க.
ஆட்டோமேட்டிக்கா யாருடைய சமாதானத்தையும் கெடுத்துடாதீங்க. சமாதானத்தை கெடுக்கிறவங்களோட நீங்க இணையாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் உங்க சமாதானத்தை டேமேஜ் பண்ணா அடையாளம் கண்டுக்குங்க. இவங்களோட இருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்முடைய சமாதானம் கண்டினியூ ஆகாது. நாம் போக வேண்டிய தூரம் ரொம்ப லாங் டிராவல் போகணும். நம்முடைய லாங் டிராவலுக்கு போறதுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி மைண்ட்ல நம்ம கண்ட கசமானத்தை எல்லாம் உள்ள போட்டுக்க கூடாது. ஐயோ அவங்க அப்படி சொல்றாங்களே, ஐயோ இவங்க இப்படி சொல்றாங்களே, அங்க போனா அதாயிருமா, இங்க நத்திங் டூயிங், அதெல்லாம் எதுவுமே நம்ம மைண்டுக்குள்ள வரக்கூடாது. நல்ல மனதை நீங்க என்ன செய்யணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதே சமயத்துல என்னது, பிசிக்கல் சாப்பாட்டு விஷயங்கள், சாப்பாடு ஏன்னா சக்சஸ் பண்றதுக்கு சாப்பாட்டுக்கு என்ன சார் சம்பந்தம் நண்பா? 3 வேளை மூக்கு பிடி சாப்பிடுறோம் என்னது துரோகின்னு போட்டு, 2 வேளை சாப்பிடுறோம் போகி, ஒரே வேளை சாப்பிடணும் தான் யோகின்னு போட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு வேளை சாப்பிட்டு 2 வேளை பட்டினி எடுத்து பாருங்க. பசித்திரு, விழித்திரு, தனித்திரு, இதுதான் சக்சஸ்க்கு படிகள். பசித்திரு, பசி எடுக்காம சாப்பிடக்கூடாது. மருந்தென வேண்டாவாம் யாக்கை, அருந்தியதை அற்றது போற்றி உண்ணுங்கிற வள்ளுவர். மருந்தே வேண்டாயா உடம்புக்கு, நீ சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சு சாப்பிடு. இல்ல சார் நான் 3 வேளை டைமான சாப்பிட்றேன் சார், 3 வேளை டைமுக்கு நீங்க சாப்பிடலாம், பட் உங்க உடம்பு 3 வேளை டைமுக்கு டைஜஸ்ட் பண்ணல, அப்ப என்ன செய்வீங்க, அது அங்க உள்ள இருந்து வெவ்வேறு வினைகளை உருவாக்கிட்டே இருக்கும் உடம்புல. அப்போ உங்க ஹெல்த் டேமேஜ் ஆகும். சுகர் வரும், ப்ரெஷர் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும், கண்ணு போகும், காது போகும், மூக்கு போகும், கிட்னி போகும், எல்லாம் டேமேஜ் ஆகி போகும். அப்ப என்ன ஆச்சு, ஹெல்த் போயிடுச்சு. அப்புறம் எங்க போய் சக்சஸ் ஆகுறது? அப்ப நமக்கு சப்போர்ட்டுக்கே 2 பேர் வேணும். கையை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு, காலை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நம்ம எங்க போய் ஜெயிக்கிறதுங்க பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, நம்முடைய ஹெல்த்தை, நம்முடைய மைண்டை ஆரோக்கியமா வச்சுக்கணும். நம்ம மைண்டுக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு உள்ள போத நினைச்சா அப்பாலே போயிரு. நம்ம இதுக்குள்ள எல்லாம் நீ வராது. இதுக்குள்ள நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன், வளையம் போட்டு வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள நீ நுழைஞ்சு குறையிற வேலையெல்லாம் நம்மகிட்ட ஆகாது. அது மாதிரி நீங்க என்ன செய்யணும், மைண்டை ஸ்ட்ராங் பண்ணுங்க. உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும். அன்பா பேசுங்க, வம்பா பேசினா ஒதுங்கி ஓடி போயிருங்க. அதனால உங்களுடைய மைண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் பிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங். உங்களுடைய மைண்ட் பிசிக்கல் அண்ட் மென்டல் நல்வாழ்வில் உங்களுடைய அக்கறை அதிகமா இருக்க வேண்டும். சரீரத்தை பேணி காக்கணும். இப்ப நான் சொல்றேன், என்னுடைய கொழுப்பெல்லாம் நான் நிறைய சாப்பிட்றேன். என்னுடைய சாப்பாட்டுல இருக்கிற கொழுப்பெல்லாம் எங்க டெபாசிட் ஆகும், எனக்கு ஆண்களா இருந்தா வயிற்றுல டெபாசிட் ஆகும், பெண்களா இருந்தா பின்னாடி பெட்டக்சல் டெபாசிட் ஆகும். இப்படி டெபாசிட் ஆகி கொழுப்பை தூக்கிட்டு எக்ஸ்ட்ரா லக்கேஜ், நான் நிறைய வச்சிருந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிலோ எல்லாம் குறைச்சிட்டேன். ஏன்னு கேட்டா, எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எதுக்கு தூக்கிட்டு சுத்தணும், நம்ம உடம்பு தூக்கிட்டு சுத்தலாம். எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தூக்கிட்டு எதுக்கு சுத்துறது? அதுக்கு வேண்டியது சமையல் எண்ணெய் குடிக்க வேண்டியது, அதுக்கு வேண்டியதான் எஸ்என்எஃப் சாப்பிட வேண்டியது, அதுக்கு வேண்டியதான் கிரீன் டீ எக்ஸ்ட்ரா சாப்பிட வேண்டியது, அதுக்கு வேண்டியதான் உணவு பழக்க வழக்கங்களை கரெக்ட் ஆக்க வேண்டியது. காலையில ப்ரோட்டீன் பவுடர், மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு, நைட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் பாலையும் சாப்பிட்டு படுத்துக்க வேண்டியது. இதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் இந்த சரீரம் நாம சொன்னதை கேட்டுக்கிட்டு. இல்லைன்னு வைங்களேன், நான் சக்சஸ் ஆகணும்னு மைண்ட் இருக்கும், பட் இந்த சரீரம் நம்ம சக்சஸ் பாதி கொண்டு போகாது. எனவே டேக் கேர் ஆஃப் யுவர் பிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங், இதுதான் ரொம்ப முக்கியம். தென் கடைசி ஒண்ணு, ஸ்டே பர்சிஸ்டன்ட். பர்சிஸ்டன்ஸ்னா கன்சிஸ்டன்ட். அந்த கன்சிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டா, கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியாது. ஒரு 7 நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு வாய்க்கும்னு சொன்னா 7 நாள் பொறுமையா தான் இருக்கணும். 6 நாள்ல கிடைக்கலன்னு ஓடி போயிடக்கூடாது. 10 மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு ஒண்ணு கிடைக்கும், நம்ம 10 மணி நேரம் பொறுமையா இருக்கணும். ஆனா நம்ம என்ன செய்யறது, 10 மணி நேரம் பொறுமையா இருக்கிறது இல்லை, 9 மணி நேரத்துல ஓடி போயிருது. அப்ப நம்ம எல்லாத்தையும் பொறுமையா தான் இருக்கணும், பொறுமையா தான் பண்ணணும். இந்த 7 பாயிண்ட் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன செய்ய முடியாது, சக்சஸ் போகவே முடியாது. ஆகையினால சக்சஸ் போறதுக்கு கன்சிஸ்டன்சி முக்கியம். கன்சிஸ்டன்சி கிடையாது சார். நான் நேத்து ஒண்ணு நினைச்சேன் சார், பட் இன்னைக்கு ஒண்ணு நான் நினைக்கிறேன், நாளைக்கு ஒண்ணு நான் நினைக்கிறேன். நான் இப்ப 15 வருஷமா ஆர்சிஎம் பிசினஸ் பண்றேன். என்னுடைய 15 ஆண்டு கால ஆர்சிஎம் பிசினஸ் வரலாற்றிலேயே நான் ஆர்சிஎம் தவிர வேற ஒன்று நான் தொட்டதே கிடையாது. ஆர்சிஎம் தவிர வேற ஒண்ணு தொடணும்னு நான் நினைச்சதே கூட கிடையாது. என்னத்துக்காக நான் சொல்றேன்னு சொன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய பிசினஸ்லயும் சரி, நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாச்சுன்னா அந்த அக்ரிமெண்ட்டை நான் உடைச்சதே கிடையாது. ஆர்சிஎம் தவிர நான் ஒன்னையும் பண்றதில்லை. ஆர்சிஎம் பிசினஸ் தவிர திஸ் இஸ் த லாஸ்ட் பர்சன் சொல்லி, ஏன்னா 5 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்த ஆள் நான். 6வது நெட்வொர்க் தான் நான் ஆர்சிஎம் எனக்கு கிடைச்ச போது நான் ஒரு தீர்மானமான முடிவு எடுத்தேன். ஆர்சிஎம் தவிர நம்ம வேற ஒரு பிசினஸ் நம்ம எடுக்கிறது கிடையாது, அது நமக்கு அவசியமும் கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நெட்வொர்க்கே பண்றது கிடையாது. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. எப்படின்னு பார்த்தா, கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப எல்லாரும் என்னை விட்டு போயாச்சு. எல்லாருன்னா
என்னை மட்டும் விட்டுட்டு போயாச்சு. என்னை விட்டு போகல, என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு மேல இருந்த ஸ்ரீநாதன் இல்லை, எனக்கு மேல இருந்த மூர்த்தி கிடையாது, எனக்கு மேல இருந்த அசோக் கிடையாது, யாருமே இல்லை, எல்லாம் விட்டுட்டு போயாச்சு. சிங்கிள் மேன் காமராஜ், நான் மட்டும் களத்தில் நிக்கிறேன். கம்பெனி ரீஓபன் ஆகும்போது தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்? டின் வேணும், டின் நம்பர் எடுக்க வேணும். டின் நம்பர் எடுக்காம பொருள் கொண்டாட முடியாது. அப்ப டின் நம்பர் எடுக்கிறதுக்கு யாரு? கம்பெனி வந்து டின் நம்பர் எடுக்கிறதுக்கு இங்கிருந்து ஒரு ஆள் தான் வேணும். அப்ப நான் வந்து எம்ப்ளாயி, நான் எம்ப்ளாயி பேர்ல டின் எடுக்க முடியாது. எடுத்தா எனக்கு என்ன ஆகாது? நான் வந்து இது கட்டணும். அதனால வந்து நான் எடுக்க முடியாது. அப்போ வந்து பிசினஸுக்குள்ளேயே வராத ஒரு அசோக் குமாரை பிடிச்சி அவர் பேர்ல ஒரு டின் எடுத்து ஈரோடு டிப்போ எடுத்துட்டு வந்தேன். இப்போ ஜிஎஸ்டியா மாறிடுச்சு. எதுக்காக நான் இதை சொல்றேன்னு சொன்னா, ஒரு ஆளை வச்சுதான் கம்பெனி பண்ணணும். அந்த ஒரே ஆளா இருந்தது நான் மட்டும் தான் அங்க இருந்தேன், வேற யாரும் கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஜெயக்குமார் உள்ளக்கார் அவருக்கு தெரியும், மற்ற சீனியர் லீடர்களுக்கு தெரியும். ஈரோடு டிப்போட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய் சரக்கு, ஒரு 1.5 கோடி ரூபாய் சரக்கு எக்ஸ்பிரி சரக்கு அவங்க வாங்கினாங்க. ரீஓப்பனிங், கம்பெனி ரீஓப்பனிங்ல வாங்கிட்டு அதை கொண்டுட்டு போய் வச்சு ஃபயர் பண்ண சொன்னாங்க. அருண் ஸ்ரீனிவாஸ்தவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஎம் இருந்தார். இப்போ வந்து நம்ம உசேன் சார் இருக்கிற இடத்துல அவர் இருந்தார், அருண் ஸ்ரீனிவாஸ்தவா. அவர் வந்து எனக்கு நம்ம கோபகுமார் சார் மூலமா பழக்கம். அப்ப அருண் ஸ்ரீனிவாஸ்தவா என்னை கூப்பிட்டார், காமராஜ் சார். அப்ப நான் வந்து பரல்பன்ல தான் இருக்கிறேன், நான் ஸ்டார் பரல் கூட கிடையாது, பரல்பன்ல இருந்தேன். அப்ப நான் என்னை கூப்பிட்டு நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு போங்கன்னு சொன்னார். அப்ப நான் போன பிற்பாடு என்னுடைய முன்னிலையில் தான் அந்த டிப்போ இன்சார்ஜ் ரவி பாரிக்னு நினைக்கிறேன், ரவி பாரிக்கா ரித்திக்னு நினைக்கிறேன், ரித்திக் அந்த இடத்துல வச்சு ஃபயர் பண்ணாங்க. 1.5 கோடி ரூபாய் சரக்கு தீ வச்சிருச்சா கம்பெனி. 6% கொடுத்து 8% வாங்கினேன். என்ன அப்படின்னு நான் சொன்னேன், இந்த சூழலை கூட நான் ஆர்சிஎம் விட்டு போகல. கன்சிஸ்டன்சி எனக்குள்ள இருந்ததுனால இந்த ஆர்சிஎம் பிசினஸ். ஏன்னா சக்சஸ்ங்கிறது திடீர்னு கிடைக்காது. சக்சஸ்க்கு நிறைய படி இருக்கு. சும்மா நமக்கு வந்து நம்ம சுத்தி நம்ம வந்து நம்முடைய சரீரத்தை கெடுத்துக்கிட்டு, நம்முடைய மைண்டை கெடுத்துக்கிட்டு, நம்முடைய வந்து கன்சிஸ்டன்சியை கெடுத்துக்கிட்டு நம்ம ஒரு பிசினஸ் பண்ண முடியாது. நீங்க உங்க மூளைக்கு ஒரு பாதுகாப்பு போடுங்க, உங்க கண்ணுக்கு ஒரு வளையம் போடுங்க. எனக்கு பைபிள் ஒரு யோபு சரித்திரத்தை நான் படிச்சிருக்கிறேன். என் கண்ணோட ஒரு உடன்படிக்கை பண்ணின பிற்பாடு வேறொரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி, அவ்வளவு அருமையா சொல்லுவாங்க. அவன் சம்சாரம் அவனை பார்த்து வந்து கேட்கறான், அப்படி நீ வந்து இந்த மாதிரி இல்ல, நான் என் கண்ணோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன், அதுக்கப்புறம் நான் எப்படி இன்னொரு பொண்ணை நான் நினைப்பேனா? நான் என் கண்ணோட ஒரு உடன்படிக்கை பண்ணின பிற்பாடு வேறொரு காரிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படின்னு கேட்பேன். அதே மாதிரிதான் நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. நான் உடன்படிக்கை பண்ணேன், ஆர்சிஎம்மோட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணேன். இதுக்கப்புறம் நான் ஒரு வேற பிசினஸ் தொட மாட்டேன். ஆர்சிஎம் மேபி மை லாஸ்ட் பஸ். ஆர்சிஎம் அப்புறம் இப்போ வேல் வேஷ்டிக்காரன் வந்தா, வேல் வேஷ்டி கோயம்புத்தூர். நான் அப்போ வந்து பிசினஸ் இல்லை, நான் டிரான்ஸ்போர்ட்ல கண்டக்டர் வேலை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன். வேல் வேஷ்டிக்காரன் வந்து என்னை கூப்பிடுறான், என்னது நீங்க இதே மாதிரி உங்களை நான் பார்த்தேன், நிறைய வந்து உங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்க உங்களுடைய மீட்டிங்ஸ் எல்லாம் நான் யூடியூப்ல பார்த்துட்டேன், அதனால நீங்க இதே மாதிரி ட்ரெஸ் கோட் போடுங்க, இதே மாதிரி உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு கார் கொடுக்குறேன், நீங்க என்ன செய்யுங்க, வந்து எங்க கம்பெனியில ஒரு வேஷ்டி நீங்க இந்த கோட்டை போட்டுக்கணும், கீழே ஒரு வேஷ்டி கட்டிக்கணும். வேல் வேஷ்டிகளை கட்டுறதுனால எனக்கு என்ன போயிடுச்சு, எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன்னு நீங்க விளம்பரம் கொடுக்கணும். வேல் வேஷ்டிகளுடைய மகத்துவங்களை, நூல் இப்படி இருக்குது, நிறைய நூலோடணும், அந்த அதெல்லாம் சொல்லி கொடுக்குறான். இதுக்கு உங்களுக்கு என்ன செய்யறேன், நீங்க 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட், அப்புறம் என்னது மாசம் 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கமிஷன், 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட், நீங்க வந்துருங்க உள்ள வந்து. நான் சொன்னேன், இல்லை சார், எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது சார், நல்ல பொன்குணா போடுற பாருங்க, ஆர்சிஎம்ஐ என் பேச்சு என் மூச்சு, எஸ் உண்மை. அதனால நல்ல சம்பளம். நான் சொன்னேன், சார் எனக்கு டிரான்ஸ்போர்ட் நல்ல சம்பளம் கிடைக்குது, நான் ஓவர் டைம் பார்க்குறேன், நல்ல பேட்டா கிடைக்குது, என் குடும்பத்தை நான் நல்லா வச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு சார், ஆர்சிஎம் திரும்பி வரும், அந்த ஆர்சிஎம்ல மீண்டும் நான் போய் நின்று பேசணும். அப்படி பேசணும்னா நான் நல்லதும் கெட்டதும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது சார். இதுல வந்து சாக்கடையும், இதுல வந்து என்னது நல்ல சோறு திங்கிறோம், சாக்கடை அழித்துமா, நல்லதும் கெட்டதும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது சார். நான் ஆர்சிஎம் பேசின வாயில அனாவசியத்தை பேச மாட்டேன் சார், எனக்கு அந்த பணத்தை வேண்டாம் சார்னு சொன்னேன். அவன் வந்து 3/4 மணி நேரம் பேசிட்டு உட்காந்துட்டு எங்க வீட்டுக்காரி கால் போட்டு குடிச்சிட்டு நான் சொல்றேன், வித்தியாசமான மனிதர் நீங்க, பிழைக்க தெரியாத மனிதர் நீங்க, கிடைச்ச வாய்ப்பு இந்த அளவுக்கு நீங்க லூஸ் அவுட்டீங்க, பரவாயில்ல சார், நான் நல்லா இருப்பேன், ஒரு காலத்துல நான் நல்லா இருப்பேன் சார், நீங்க நீ பார்க்க போறீங்க, ஆர்சிஎம் வில் கம் பேக் சார் சொன்னேன். அதே மாதிரி நம்முடைய டிசிஜி வந்து ஆர்சிஎம் ரீஸ்டார்ட் ஆச்சு. ஆர்சிஎம் ரீஸ்டார்ட் ஆன போது நம்முடைய ஜந்தர் மந்தர் அந்த அந்த ஸ்டேஜ்ல அந்த அந்த மேடையில் அவர் பேசின அந்த வீடியோவை நான் பார்த்தேன். நான் வந்து எனக்கு இப்போ கூட அது கண் கலங்குறேன். நான் ஏன்னு கேட்டா, அந்த வீடியோவில் அவர் சொன்ன அந்த 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 கூட்டத்தில் அவர் சொன்னாரு, நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த கம்பெனியை நான் வந்து முன்னெடுத்துட்டு போறேன். அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் கேட்கிறார், ஒரு லீடர், சார் கம்பெனி நமக்கு ரீஸ்டார்ட் பண்ண போறோம், கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவ்வளவு தூரம் நெருக்குறாங்க, அப்படிங்கும் போது நம்ம கம்பெனியை காலப்போக்கில்
அரசாங்கம் எடுத்துக்கிட்டா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? அரசாங்கம் இந்த கம்பெனி எடுத்து, ஹலோ யாருங்க? மறைமலர் நகர். யாருமா? மறைமலர் நகர். ஹலோ அம்மா கிருஷ்ணவாணி அம்மா, அன்மியூட் பண்ணாம பேசுங்க அம்மா. அவர் கேட்குறாங்க, நான் அரசாங்கம் ஒருவேளை நம்ம கம்பெனி எடுத்துக்கிட்டா நீங்க என்ன சார் என்ன பண்ண போறீங்க? இப்போ பாதியில நிப்பாட்டிக்கிட்டாங்க, மீதியில வந்து அரசாங்கம் இந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ணா, ஏன்னா இவ்வளவு லாபம் வர கம்பெனி டேக் ஓவர் பண்ணா டிசிஜி சார் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு அந்த மேடையில் கேட்குறாங்க. டிசிஜி சொன்னார், டோன்ட் வரி, நான் முன்னாடி தான் போயிட்டு இருக்கிறேன், நான் உங்களுக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்கிறேன். அரசாங்கம் இந்த கம்பெனி எடுத்துக்கொள்ளும் பட்சத்துல நான் உங்களோட சேர்ந்து வந்து என்ன செய்வேன், ஆர்சிஎம்ல வந்து பொருள் எடுத்து வித்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னார். நான் உங்களோட சேர்ந்து என்ன செய்வேன், நான் ஆர்சிஎம்ல பொருள் எடுத்து வித்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னார். நேற்றுக்கு நான் முந்தின நாள் திருச்சியில் ஒரு நபர் நான் அந்த மாதிரி சந்திச்சேன். அவர் சொன்னார், அவர் சொன்ன போது எனக்கு அந்த டிசிஜி தான் ஞாபகம் வந்தார். நான் ஒரு பெரிய லெவல்ல இருக்கிற சார், நான் கார்ல முன்னாடி உட்காந்து போறது இல்லை, நான் பின்னாடி தான் உட்காந்து போவேன். என்ன காரணம்னு கேட்டா, ஒரு நாளைக்கு நம்ம ஒரு வேளை ரிவைஸ் ஆகி பின்னாடி போயிட்டா நம்மளை பாக்குறவங்க கேவலமா நினைப்பான். அப்ப கூட நான் என் மனைவிட்டு சொன்னேன், நான் அந்த மாதிரி சூழ்நிலை வந்தா நான் பல வண்டியில போட்டு பணம் வித்தாவது உன்னை காப்பாற்றிக்கிறோம். அதுதான் டிசிஜி சொன்னேன், டோன்ட் வரி, அப்படி ஒரு சூழல் வந்தால் நான் உங்களோட சேர்ந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல பொருள் வித்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி எம்டி தான் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில் இருக்கிறதுக்கு நாம் பெருமைப்படணும். அந்த கன்சிஸ்டன்சி நமக்குள்ள இல்லாத போனால் இப்பொழுது உங்க மனசுக்குள்ள அது வரட்டும். கன்சிஸ்டன்சி இருந்தால் நீங்களும் எமரால்டு ஆகலாம். எமரால்டுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான பின்னு. கன்சிஸ்டன்சி உங்களுக்குள்ள இருந்தால் நீங்களும் ரூபி ஆகலாம். ரூபி எல்லாருக்கும் பொதுவான பின். நண்பர்களே, ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு 3 பேர் தான் வருவான். 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் வர முடியும். 3 பேர் தான், ஒரு ஆள் தான் ஃபர்ஸ்ட் வர முடியும், ஒரு ஆள் செகண்ட் வரலாம், ஒரு ஆள் தேர்ட் வரலாம். மீதி ஆளுகளுக்கெல்லாம் பரிசு கிடைக்காது. நல்லா யோசிங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களுக்கு 3 பேருக்கு தான் பரிசு கிடைக்கும். மீதி ஆளுகள்லாம் வந்து என்னது, ஒத்த ரூபாய்க்கு பிரயோஜனம் எல்லாம் வெளியே வந்து நிற்பாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், ஆர்சிஎம் கரத்தில் ஓடுங்கள். ஓடக்கூடிய அத்தனை பேருக்கும் டைமண்ட் பின்னி கிடைக்கும். நீங்க மெதுவா ஓடினாலும் சரி, வேகமா ஓடினாலும் சரி, ஆனா இந்த கரத்தை விட்டு தள்ளிடாம விலகாம. திடீர்னு ஒரு ஆள் என்னை வேற கம்பெனி கூப்பிட்டான் சார், திடீர்னு ஒரு ஆள் 2ஐயும் ஜெயி சொன்னான் சார், திடீர்னு ஒரு ஆள் என்ன கிரிப்டோ கரன்சி கூப்பிட்டான் சார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி தங்களை அநேக வேதனைகளால் உருவ குத்தி கொண்டு இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பணம் ஆசைப்பட்டு அதுக்காக போய் ஓடி ஓடி பணத்தை சம்பாதிக்கல, வேதனை சம்பாதிச்சவங்களை நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஸ்மக்லிங் பண்ணி, இல்லாத அட்டோலியம் எல்லாம் பண்ணி, எந்த விதமான கன்சிஸ்டன்சியும் இல்லாம, கான்பிடன்ட் இல்லாம ஒரு பிசினஸ் வந்து விட்டுட்டு ஓடி போய் ஆர்சிஎம்ல என்னை சேர்த்து விட்ட மிஸ்டர் ரத்தனசாமி இப்போ என்னை நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 கான்செப்ட் தாண்டி போயிட்டார். நான் ஒரு கூட்டத்துல ஒரு 500 பேர் இருக்கிற கூட்டத்துல பேசிட்டு வெளியே வரேன். உடனே அங்க இருக்கிற ஒரு ஆளுக்கு இவர் போன் பண்ணி கேட்கிறார், காமராஜ் பொய் சொல்றார், நீ காமராஜ் போன் பண்ணி கேளுங்க, நான் தான் அவரை சேர்த்து விட்டேன், எனக்கு இன்னும் 1 ரூபா கூட வரலையே, அவருக்கு எப்படியா 2 லட்சம் ரூபா வரும்னு கேளு அப்படிங்கிறார். அப்ப அந்த நண்பர் என்னை கூப்பிட்டு கேட்டார், காமராஜ் சார் உங்க அப்ளைன் உங்களை சேர்த்து விட்டவர் இப்படி சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், நான் வந்து எனக்கு வந்து ஆர்சிஎம்ல எவ்வளவு உயரம் வளரணுமோ அவ்வளவு உயரம் வளர்ந்துட்டேன். நான் நின்ன இடத்துல இருந்து வளர்ந்துருக்கிறேன், அதனால எனக்கு வேர் இருக்குது, வேர் பிடிச்சிருக்கிறேன். அவர் நின்ன இடத்துல வளரல, 1000 இடத்துல மாறி மாறி போயிருக்காரு, அவருக்கு வேர் கிடையாது சார். வேர் இல்லாத மரங்கள் எல்லாம் கனி கொடுக்காது சார். நான் வேர் பிடிச்சிருக்கிறேன், எனக்கு கிளைகள் இருக்கிறது, எனக்கு வேர்கள் இருக்கிறது, விழுதுகள் இருக்கிறது, இலைகள் இருக்கிறது, பிஞ்சுகள் இருக்கிறது, பூக்கள் இருக்கிறது, பழங்கள் இருக்கிறது, நிறைய வந்து என்னது பலன் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த வேர் வந்து என்னது ஆணி வேரா போயிட்டே இருக்கும். நான் கொஞ்ச நாள்ல காமராஜ் உங்களுக்கு தெரிய மாட்டேன்னு கேட்டா வேர் மண்ணுக்குள்ள போயிடும். ஆனால் வேருக்கு மேல இருக்கிற விழுதுகள், வேருக்கு மேல இருக்கிற புழுக்கள், மேல பூக்கள், அந்த காய்கள், அந்த பழங்கள், அதுகெல்லாம் வந்து என்னவாகும், அதுகெல்லாம் வந்து விதைகளை போடும். அந்த விதைகள் எல்லாம் என்ன ஆகும், அது மரங்களா வளரும், விருட்சங்களா வளரும். இதுதான் ஆர்சிஎம் பிசினஸ். அப்ப வேர் பிடிக்கணும். ஒரு மனுஷனும் வேர் பிடிக்கணும்னு என்ன செய்யணும், நீ இங்க வாயா, உனக்கு ஒரு பவர் சைட் தர்ற, நீ இங்க சேர்ந்துக்கோ, நீ அங்க வா சேர்ந்துக்கோ, இங்க இல்லாம அங்க போனா பரவாயில்லையா, அங்க இல்லாம இங்க போனா பரவாயில்லையா. கன்சிஸ்டன்சி இல்ல சார், கான்பிடன்ட் இல்ல சார். கன்சிஸ்டன்சியும் கான்பிடன்டும் இல்லாத ஒரு ஆளு ஆர்சிஎம் பிசினஸ்ல பெரிய வருமானத்தை அடைய முடியாது. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டா ஆரோக்கியம். ஹெல்த் இஸ் வெல்த்.
இந்த ஹெல்த்துக்கு டேமேஜா, அது எப்படிப்பட்ட சக்தியா இருந்தாலும் சரி, நம்முடைய மனதை வந்து புண்படுத்தக்கூடியதா இருந்தா, மனதை வந்து நம்முடைய உள்ளத்தை வந்து கலக்கக்கூடியதா இருந்தா, அது எப்படிப்பட்ட ஆற்றலா இருந்தாலும் சரி, அதை இதுக்குள்ள நுழைய விடாம நான் பாதுகாத்து வச்சுட்டு இருக்கேன். என்ன காரணம்னு கேட்டா, கண்டிப்பா நம்முடைய மனம் கெட்டு போச்சுன்னா நம்ம மெண்டல் ஆயிடுவோம். நம்முடைய சரீரம் கெட்டு போனா நம்ம நோயாளி ஆயிடுவோம். அப்ப நம்ம என்னத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆர்சியம் பண்ணணும். ஆர்சியம் பண்ணணும்னு சொன்னா மனம் ரம்மியமா இருக்கணும். தூங்கி எந்திரிச்சா ரம்மியமான தூக்கமா இருக்க வேணும். ஆரோக்கியமான சரீரம் இருக்க வேண்டும். ஆரோக்கியமான சரீரமும் ஆரோக்கியமான உள்ளமும் இருந்தால் அந்த உள்ளத்துல நமக்கு என்ன இருக்கக்கூடாது, நிறைய கச்சடாக்கள் இருக்கக்கூடாது. அவர் திருடலாமா, இவர் யாராச்சும் ஒரு ஆள் வந்து பில் அடிச்சு பொருள் கேட்டா அந்த பொருளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தேன் சார், பில்லு நான் போட்டுக்கிறேன் சார், எதுக்கு சார் இந்த அட்டூழியா, இது எதுக்கு நமக்கு தேவையா? நீங்க யோசிச்சு பாருங்க. நேர்மையா நேர் வழியில் நில்லுங்க, ஓர் வழியில் நில்லுங்க, ஆர்சியம் வழி, நேர் வழியில் நில்லுங்க, வெற்றி வழி. வெற்றி பெறுவதற்கு இந்த நேர் வழி தான் உங்களை சரியா கொண்டு போய் சேர்க்கும். குறுக்கு வழியில போகாதீங்க சார். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடானா, கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. பட்டுக்கோட்டை எவ்வளவு அருமையா சொல்றாரு. கொள்ளையடிக்கிறதுல என்ன சார் வல்லமை? அவங்களை ஏமாத்தி இவங்களை ஏமாத்தி, ஏமாந்தவங்க தலையில முளகாய் அரிச்சு, ஏமாந்தவங்களுடைய அந்த ஏமாற்றம், அந்த அதை வந்து நாம் என்ன செய்யக்கூடாது, நாம வந்து பல நாள் போய்க்கூடாது. இன்னொரு ஆளுடைய அறியாமையை நாம் அறுவடை செய்யக்கூடாது. நாம் அறுவடை செய்வது எதுவா இருக்க வேண்டும்? நம்முடைய உழைப்பை அறுவடை செய்யுங்கள், உங்களுடைய எண்ணத்தை அறுவடை செய்யுங்கள், உங்களுடைய முயற்சியை அறுவடை செய்யுங்கள். நீங்கள் வந்து விதைச்சதை அறுத்து எடுங்க. நீங்க விதைக்காததுக்கு ஆசைப்படாதீங்க. நீங்க விதைக்கல வளர்க்கல, நீங்க வந்து எந்த விதமான வேலையும் செய்யல, நீங்க அதுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்க விதைச்சதுக்கு ஆசைப்படுங்க, நீங்க வளர்த்ததுக்கு ஆசைப்படுங்க. ஒருவேளை உங்களுக்கு விதைக்காம கிடைக்குமானால் அது வந்து கிடைக்கும். அது நிரந்தரமா அல்ல வந்து டெம்பரவரியான்னு தெரியாது. அது நிரந்தரமா கிடைக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? நம்முடைய இடத்துல வேர் பிடிச்சு நிக்கணும். நம்ம வந்து என்ன, வேர் வந்து ஆணி வேர் ஆழமா இருந்துச்சுன்னா அந்த மரத்தை எந்த புயலும் வந்து அசைக்க முடியாது. எந்த புயல் வந்தாலும் அசைக்க முடியாத ஒரு மரமாக நீங்க நிக்கணும்னு சொன்னா இதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க வரணும். முதலாவது சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும், ரெண்டாவது சேல்ஸை ப்ரொமோட் பண்ணும், மூணாவது என்ன செய்யணும், மூணாவது வந்து உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது நம்முடைய சக்சஸ்னுடைய கீ வந்து ஹார்ட் ஒர்க் தான். இப்போ நீங்க ஒரு பெரிய டீமை கட்டி முடிச்ச அப்புறம் ஸ்மார்ட் ஒர்க். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் சார், இப்போ நான் ஹார்ட் ஒர்க்ல இல்லை, இருந்தாலும் நான் அந்த எதையுமே விடல. நான் சிஸ்டத்தை ஃபாலோ பண்றேன். அதே மாதிரி நான் என்ன செய்யறேன், சேல்ஸ் இப்போ கூட பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இப்போ கூட என்ன செய்யறேன், என்னுடைய அந்த சக்சஸ்க்கான வழிகளை டெய்லி கத்துக்கிட்டு இருக்கிறேன். டெய்லி நான் வந்து என்ன செய்யறேன், என்னுடைய மனதையும் என்னுடைய சரீரத்தையும் பேணி காக்குறேன். டெய்லி நான் என்ன செய்யறேன், பாசிட்டிவ் ஆளர்களை தவிர நெகட்டிவ், என் மைண்ட்ல ஒரு நெகட்டிவ் துளுண்டு கொண்டு வந்து ஒரு ஆள் சொருக நினைச்சாலும் நான் அதை வந்து என்ன செய்வேன், கொஞ்சம் கூட உள்ள விட மாட்டேன். துளுண்டு நெகட்டிவ் வந்தாலும் நம்ம மென்டல் ஆயிடும். நெகட்டிவ் உள்ளே வரக்கூடாது. நாம் என்னவா நினைக்கிறோமோ அதுவா தான் போயிட்டு இருக்கு. நம்முடைய ரம்மியத்துல இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் கூட நம்ம அது எப்பாற்பட்ட சக்தியா இருந்தாலும் சரி, அந்த சக்தியை நம்ம என்ன செய்யணும், ஜெயிச்சாகணும். கொஞ்சம் கூட சின்ன வேலை போன் துப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் கிளியர் ஆயிடும். அந்த 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 கெட்ட சக்தி நம்மளோட உடம்புக்குள்ள வராம போயிடும். ஆகையினால் என்ன சக்தி, நிறைய ஆசைதான், பேராசைதான். நீ இதை செய்யாதே, நிறைய நீ கூப்பிட்டாங்க சார், எதுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க தெரியுமா? நீ எதுக்கு காமராஜ் போய் உப்பு விற்கிற, மிளகா விற்கிற? நீ என்ன ஆளு, எம்ஏ படிச்சு போட்டு நீ வந்து டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் போய் கேவலமா போய் இந்த பொருளை தூக்கிட்டு போய் விற்கிற? நான் வந்து பைக்ல கலதைக்கு சேனை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நடுவால லூஸ் விட்டு ரெண்டு பக்கமும் பொருளை போட்டு கோபி கட்டி கொண்டு போய் பொருள் கொடுத்துருக்கிற. அப்பெல்லாமே என்னை ரொம்ப கேவலமா பேசினாங்க. இப்படி வித்து நீ எப்பயா பெரிய ஆளாக போற? நான் யாருக்கெல்லாம் வித்தனோ அவங்க எல்லாம் லீடரா மாறினாங்க. நான் யாருக்கெல்லாம் பொருள் கொடுத்துட்டு வந்தேன்னா அவங்க எல்லாம் என்னை கூப்பிட்டு இந்த பொருள் விளக்கங்களை கொடுங்க, நாங்க ஜாயினிங் போடுறோம்னு சொன்னாங்க. யாரெல்லாம் பொருளை யூஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் திருப்பி எனக்கு பொருள் கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? மிகப்பெரிய நெட்வொர்க் பில்ட் ஆச்சு, மிகப்பெரிய கிளைகள் எனக்கு வந்து உருவானது. எனக்கு அடையாளம் தெரியும். என்னை நிறைய பேர் இப்போ ஒரிசாக்குள்ள போனா என்னை நிறைய பேருக்கு தெரியும், ஆனா நிறைய பேர் எனக்கு தெரியாது. நிறைய கூப்பிடுறாங்கல்ல, போன் பண்ணி கூப்பிடுவாங்க, மெசேஜ் போடுவாங்க, பட் அவங்களெல்லாம் பார்த்தா யாரும் தெரியாது. நானும் கை தட்டிடுவேன், பாராட்டுவேன், நல்லா பண்ணியிருந்தா செல்ஃபி பண்ணியிருந்தா நானும் வந்து வாழ்த்துறேன். வாழ்த்துறதுல எனக்கு வஞ்சனம் கிடையாது, யார் செஞ்சாலும் வாழ்த்துறோம். அதே மாதிரி பின்னாடிச்சா யார் பின்னாடிச்சாலும் வாழ்த்துறோம். அதே மாதிரி என்னோட டிராவல் பண்ணக்கூடியவங்க முதலாவது ஹார்ட் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றணும். சார் ஒரே நாள் ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் வந்துட முடியுமா? இல்லை சார், வச்ச உடனே செடி மரமாகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும்.
அதனால பொறுமையா செய்யும். கன்சிஸ்டன்சி அண்ட் கான்பிடன்ட். நம்ம பிரிகுருத்தி பாபுவை நான் நினைக்கிறேன், பிரபாவதி மேடத்தை நான் நினைக்கிறேன். 3 மாசமா ஒத்த ரூபாய்க்கு பொருள் விற்காம எத்தனை டேமேஜ் எடுத்து போட்டிருப்பாங்க, எத்தனை எக்ஸ்பிரி தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் சேல் ஆயிடுச்சு இருக்கு. அவருடைய மீசையை நான் இந்த கூட்டத்தில் நினைக்கிறேன், அவருடைய கான்பிடன்ட். அதே மாதிரி நம்ம பொன்குணாவை கூட நான் இந்த நேரத்தில் நினைக்கிறேன், பொருள் விற்கிற அத்தனை பேர்த்தையும் நினைக்கிறேன். என்னோட இந்த சமீப காலத்துல பொருள் வித்துட்டு இருக்கிற சசிகலா மேடத்தை நான் நினைக்கிறேன். ஒரு பெண்ணா இருந்து எந்த விதமான ஒரு இதை எதிர்பார்க்காம, அவங்களுக்கு பணம் காசு முக்கியம் இல்லை, ஆனா பொருளை கொண்டுட்டு போய் ஜனங்களுக்கு கொடுக்கணும். மோகனாம்பாள் டீச்சரை நான் நினைக்கிறேன். மோகனாம்பாள் டீச்சர் 80 வயசு, ஆனா 2 பையில ஆயில் தூக்கி போட்டு டவுன் பஸ் ஏறி போய் ஆயில் சேல் பண்றேன். அவங்க பங்கு இதை பக்கத்துல எங்க ஸ்டோர் கிட்ட தான் அவங்க பங்கு இருக்குது, பெட்ரோல் பங்கு ஓனர். ஆனா அவங்களுக்கு காசு மேட்டர் கிடையாது. அவங்களுக்கு என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு சர்வீஸ். அதனால ஒரு மனுஷன், எல்லா மனுஷனும் பிறக்கிறோம், கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம இந்த பூமியில 100 வருஷம் 200 வருஷம் கூட இருந்துட்டு போலாம், அதுக்கப்புறம் நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் இறந்தாலும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வேற எந்த கான்செப்ட்லயும் கிடையாது சார். ஆர்சிஎம் பிசினஸ்ல இருக்கு சார். நீங்க அங்கே பில்வாராவில் போட்டோ பார்த்தவங்களா, உங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு பெரிய போட்டோ மாட்டி இருக்கும். நீங்க கட்டியிருக்க யாரும் கட்ட முடியாத பங்களா, யாரும் வாங்க முடியாத கார், யாரும் வாழ முடியாத வாழ்க்கை. கிடைச்ச வாழ்க்கையில நமக்கு சந்தோஷம் இல்லை, நினைச்ச வாழ்க்கையை நாம் வாழ்ந்துதாக வேண்டும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு என்னவா இருக்கும், உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் உபயோகமா இருக்கும். நீங்க ஒரு மிகப்பெரிய சகாப்தமாக உருவாவீங்க, சரித்திரத்தை படைத்திருப்பீங்க. சரித்திரத்தில் நீங்கள் இறந்தாலும் வாழ்வீர்கள், நீங்கள் இல்லை என்றாலும் உங்களுடைய சந்ததிகள் உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கும். எனவே நாம் இல்லாத போதும் இந்த பூமியில் நம்முடைய பெயர் சொல்லப்படும். அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால், அதற்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொன்னா அது வேற எங்கேயுமே கிடையாது சார். நீங்க எங்க அரசியல போனா கிடைக்குமா? அதாவது வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்றாரு, the glory is not permanent in political sky. அரசியல் வானில் புகழ் என்பது நிலையானதல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கி தலையில் வச்சுட்டாருன்னு தலைவர்களை எல்லாம் தூக்கி தள்ளிட்டாங்க. அதாவது மகத்தான சக்தி, மக்கள் சக்தி எம்ஜிஆர், மகத்தான மக்கள் சக்தி, அசைக்க முடியாத ஒரு சக்தி. இன்னைக்கு எல்லாம் மறந்துட்டாங்க. அப்போ அதான் சொல்றாரு வின்ஸ்டன் சர்ச்சில், glory is not permanent in the political sky. அரசியல் வானில் புகழ் நிலையானதல்ல. நீங்க அரசியலுக்கு போய் பெரிய ஆள் ஆயிட முடியுமா? முடியாது சார். நான் தொழிற்சங்கத்துல மிக 19 வருஷம் செக்ரட்டரியா இருந்த ஒரு ஆளு. நான் என்சிசில சார்ஜெண்ட். நான் ஸ்கூல்ல பீப்புள் லீடர். நான் எல்லா இடங்களையும் முத்திரம் பதிச்சிருக்கிறேன். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மனிதன். எல்லா இடங்களிலும் காமராஜுக்குன்னு ஒரு நேம நான் சைன் பண்ணியிருக்கிறேன். எல்லா இடங்களிலும் நம்பர் 1 இருந்திருக்கிறேன். நான் வால் பிடிச்ச பழக்கமே கிடையாது, தலையாதான் இருப்பேன். கண்டிப்பா இதுல சொல்லுவா வானவரா இல்லை, நம்ம கல்யாணம் ஓடும்னா நம்ம தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இலை ஓடும்னா நம்ம தான் புறமா இருக்கணும். அந்த மாதிரிதான் நான் பணக்காரனா இல்லாத போது கூட நான் எங்க வீட்டுக்காரிட்டு சொன்னேன், அடியே நான் நம்ம மீடியம், அதாவது சராசரி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நான் உனக்கு சொல்றதை நீ கேளுங்க, என்னங்க பண்ணணும்? ஒண்ணும் கிடையாது. நம்ம பணக்காரனா இல்ல, பணக்காரன் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும். எந்தத்துக்குங்க 15,000 ரூபாய் வாடகை கொடுத்த ஒரு வீடு இருக்கணும்? நான் சொல்றதை கேளு, நீ வா, கிளம்பி 15,000 ரூபாய் வீடு வாடகை கொடுத்து ஹை லெவல் பீப்புள் எடுக்கிற இடத்துக்கு தான் நான் போனது. எதற்காக நான் போனேன்னு சொன்னா, நம்ம பணக்காரனா இல்ல, பணக்காரன் இருக்கிற இடத்துல நம்ம குடியேற வேண்டும். நம்ம ஆட்டிடியூட் மாறணும், நம்ம சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் மாற வேண்டும், நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியா மாற வேண்டும். நம்ம சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர்ல என்ன இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் நம்ம குழந்தைகளுக்கு என்னவா இருக்க வேண்டும், கனவை உண்டு பண்ணக்கூடிய அட்மாஸ்பியரா இருக்க வேண்டும். நம்மளால முடியும். நாம் இதை விட பெரிய வாழ்க்கை நாம் வாழ்வோம், பெரிய வீடு நம்ம கட்டுவோம், பெரிய கார் நாம் வாங்குவோம். எங்க வீட்டுக்காரர் நம்புனா, எப்போ ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் நம்பினா. ஆனா என்ன ஆகல, அவருடைய நம்பிக்கையெல்லாம் நிறைவேற்றி காட்டுன்னு நான் சக்சஸ் பண்ணி காட்டினேன். அதுக்கு பிற்பாடு அவர் ஒத்துக்கிட்டா, ஆமா நீங்க ஓடின பாதை சரி, நீங்க போன இடங்கள் எல்லாம் சரி, நான் தான் உங்களை என்ன செய்த இழுத்து பிடிச்சேன். நண்பர்களே, இது மாதிரி உங்களுக்கு நேரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை சொல்றேன். உங்க மனைவிகளோட சேர்ந்து பிசினஸ் பண்ணுங்க, உங்க குடும்பத்தோட சேர்ந்து பிசினஸ் பண்ணுங்க. 2ஆ பிரிஞ்சு பண்ண. நானும் கோபகுமார் சார் எல்லாம் கொஞ்சமான கஷ்டம் இல்லை. கோபகுமார் சார் 15 நாள் என்னோட இருப்பார் தமிழ்நாட்டில். நான் கேட்பேன், உங்க மனைவி எல்லாம் சார் ஏதாவது ஒரு நாளைக்கு சேர்ந்து பண்ணலாம், எங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போய் நம்ம டூர் போயிட்டு அரசியம் பண்ணுவோம், அந்த டைம் பார்த்துக்கலாம் பாரு. இப்ப அவர் டூர் போய் தான் அரசியம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. நான் எதற்காக உங்களுக்கு சொல்றது தெரியுமா? ஆர்சிஎம் பிசினஸ்ல உங்க மனைவி உங்களுக்கு எகென்ஸ்டா இருந்தா நீங்க பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்க முடியாது. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு எகென்ஸ்டா இருந்தா
நீங்க பாசிட்டிவாளர்களா இருக்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்கள விட்டுட்டு நம்ம பிசினஸ் பண்ணி அப்புறம் யாரையும் சந்தோஷப்படுத்தி நம்ம குடும்பம் பண்ண போறோம். ஆகையினால நீங்க சேர்ந்து பண்ணுங்க, குடும்பத்தோட சேர்ந்து பண்ணுங்க. உங்க மனைவிக்கு எல்லா கூட்டங்களும் உங்க மனைவிகளை வந்து கூட்டிட்டு போங்க. எல்லா கூட்டங்களும் உங்க பிள்ளைகளை வந்து பங்கெடுக்க வைங்க. ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் நடக்குது. ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல்ல நீங்க பிள்ளைகளை குழந்தைகளை கொண்டுட்டு வாங்க. நேற்றைக்கு கூட நான் பார்த்தேன், ஒரு 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 வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தேன். 4 பசங்க சேர்ந்து ஒரு பையனை வந்து சரக்கு அடிக்கலைங்கிறதுக்காக அவனை அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க. ஸ்கூல்ல அடிச்சிருக்கிறாங்க. அவன் வந்து பிராந்தி குடிக்கலன்னு சொல்லி அந்த பையனை அடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி சுற்றி இருக்கிற சமுதாயம் வந்து ரொம்ப மோசமா இருக்குது. நம்ம பிள்ளைகளை வந்து சரியா வளர்க்கணும்னா நீங்க ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல்ல வந்து இப்போ இருந்தா பங்கெடுக்க வைங்க. உங்க பிள்ளைகளை ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள இணைங்க. ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் ஒன்றும் ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல்ல இல்லைன்னா வந்து எங்க யூத் ஸ்பெஷல்ல ஒரு சிஸ்டத்துல அவங்களை இப்ப இருந்தே கோத்து விடுங்க. அவங்க அப்படியே வளர்ந்துட்டே வந்துருவாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட பெரிய லீடர்களா வருவாங்க. நான் நம்பிக்கையோட காத்திருந்தேன். என் பையன் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நம்முடைய நிசான் மோட்டார்ஸ்ல வந்து அவனுக்கு வந்து இது கிடைச்சிருச்சு, போஸ்டிங் கிடைச்சிருச்சு. பட் எங்க வீட்டுக்காரி வந்து ஒரே பையனை வச்சுக்கிட்டு இங்கிருந்து போய் குஜராத்ல போய் அவன் வேலை பார்ப்பானா, அப்படியெல்லாம் வேண்டியது இல்லைன்னா சரி நான் நின்றுக்கடான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு வேலைக்கு போற இஷ்டம் இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து சொன்னேன் பிசினஸ் பண்றான். அவன் பிசினஸ் பழகிட்டான். என்னை விட டபுள் மடங்கு பண்ணுவான். சிம்ல பட்டையே பண்ணுவான். நல்லா பழகிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்னையுமே ரெண்டு காமராஜா பாக்குற மாதிரி என் பையனை பாக்குறேன். நான் அந்த அளவுக்கு ஆர்சிஎம் நாலேஜ் ஃபுல்லா எடுத்துட்டான். ஆர்சிஎம் பழகிட்டான். அவன் நான் நீட்ட சொல்றது, நான் உங்களை மாதிரி உங்க வயசு உள்ள ஆளுகளை நான் போய் எப்படியப்பா ஆளுமை பண்ண முடியும்? அவங்க எல்லாம் எனக்கு அப்பா மாதிரி தாத்தா மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள நான் எப்படி பண்ண முடியும்? அவங்களெல்லாம் நீங்க இருப்பீங்கப்பா. நான் 40-50 வருஷம் இருப்பீங்கப்பா. நீங்க இருக்க வரைக்கும் பண்ணுங்க. ஆனா நீங்க வந்து தளரும் போது நான் அவங்களையெல்லாம் அப்படியே தாங்கி எடுத்துட்டு போயிடுவேன். நான் எடுத்துட்டு போகும்போது அவங்க என்னோட இருக்க மாட்டாங்கப்பா. அவங்க ஜெனரேஷன் என்னோட இருப்பாங்க. நான் இன்னொரு காமராஜா அங்க நின்று பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னேன். நீங்க நினைச்சு பாருங்க. பிள்ளைகளை வந்து ஆர்மிக்கு அனுப்புவாங்க. பிள்ளைகளை வந்து என்னது டாக்டர் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணும், வெளிநாடான்னு போகணும்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில நான் நினைச்சேன் என் பையன் எனக்கு அப்புறம் ஆர்சியம் பண்ணணும். என் பையன் அதை நிறைவேற்றி இருக்கிறான். கண்டிப்பா உங்க குடும்பங்களில் ஒரு ஆளை நீங்க வளர்த்தெடுங்க. ஆர்சிஎம் ஒரு நாள் பிசினஸ் அல்ல, ஜென்ரேஷன் பெனிஃபிட் உள்ள பிசினஸ். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது போகும். அடுத்த ஜென்ரேஷன் பிசினஸ்ல நம்ம டிசிஜி சாருடைய சரோஜாதேவி மேடம் இறந்த பிற்பாடு நம்ம சௌரப்ஜி வந்து என்ன செய்தாருன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் நடத்தினார். டெல்லியில நடத்தி நம்முடைய ரஞ்சித் கிருபாகர் இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆட்களை எல்லாம் வர சொல்லி அந்த கூட்டத்தில் அவர் பேசினார். அப்பா இருக்கிறாரு, அப்பா போயிட்டா நீங்க கவலைப்படாதீங்க, நான் அந்த அடுத்த உங்களை வந்து வழி நடத்தி கொண்டு போயிடுவோம். இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க கம்பெனியில். என்ன வேலை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? மராமத்து வேலை நடந்துட்டு இருக்குது. ஷார்ட் எக்ஸ்பிரி பூரா வெளியில் எடுத்து விடுறாங்க. எப்படி வெளியில் எடுக்கிறாங்கன்னு கேட்டா 1+1 எப்போவாச்சும் நடந்திருக்கிற ஆர்சிஎம்ல 1 வாங்கினா 1 ஃப்ரீ கிடையவே கிடையாது. ஷார்ட் எக்ஸ்பிரி பூரா வெளியில் எடுத்து விடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. 100% டிவி ஆஃபர் கொடுத்து பொருட்களை பூரா வெளியே தள்ளுறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் ஆர்சிஎம் பிசினஸ் அடுத்த ஸ்டேஜை நோக்கி போகுது. இப்ப கம்பெனியில எக்கச்சக்கமான வேலைகள், மராமத்து வேலைகள் நடந்துட்டு இருக்குது. உங்க ஐடிகள் ஏதாவது பிரச்சனை இருந்தா பொறுமையா இருங்க. இன்னொரு ஒரு அடுத்த ஏப்ரலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகும். எந்த விதமான உங்களுக்கு வந்து சந்தேகமும் ஆர்சிஎம் நீங்க பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்சிஎம் அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போகுது. அடுத்த பரிணாம வளர்ச்சியை நோக்கி போகுது. அது அந்த அளவுக்கு சௌரவ் வந்து நிறைய வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறார். அதனால நிறைய வந்து மராமத்து வேலைகள் நடந்துட்டு இருக்குது ஆர்சிஎம்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம எல்லாம் இன்னும் ஒருபடி மேல போய் நிக்க போறோம். அந்த அளவுக்கு ஆர்சிஎம் வளர்ந்துட்டு இருக்குது. ஆர்சிஎம் ஒரு நாள் பிசினஸ் இல்ல, வாழ்நாள் பிசினஸ், ஒரு தலைமுறை பிசினஸ் இல்ல. அடுத்து நெக்ஸ்ட் 7 தலைமுறைகள் நாம் இருக்க போறது இல்லை. நம்முடைய ஜெனரேஷன் இருக்கும், அங்கே நாம வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம வந்து கண்டிப்பா நம்முடைய பேர் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கும். 2 பேர் பேசிப்பாங்க. நீ மட்டும் ஒரு BMW கார்ல வரைய, உனக்கு மட்டும் எப்பதான் வசதி வந்துச்சுன்னு கேட்பான். சொல்லுவான், எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாருடா, பாரு இந்த போட்டோவில் மீசி எல்லாம் தொங்கிட்டு இருக்காரு, இவர் தாண்டா இதெல்லாம் பண்ணினாரு, இந்த பிசினஸ்ல சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணாரு. இந்த வரலாறு உங்களுக்கு வந்து வர வேண்டும் என்றால் ஆர்சிஎம்ல நிலைத்திருங்கள். ஆர்சிஎம்ல வந்து என்ன செய்யுங்க, வேறுபடிங்க. ஆர்சிஎம்ஐ கொண்டுட்டு போங்க. ஆர்சிஎம்ல வந்து உங்களுக்கு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஆர்சிஎம்ல சேல்ஸை ப்ரமோட் பண்ணுங்க. ஆர்சிஎம்ல வந்து உங்களுக்கு வந்து சக்சஸை நீங்க வந்து மனசுல டைஜஸ்ட் பண்ணுங்க. வர 30ஆம் தேதி பிரிக்குறிச்சி பாபு ஸ்டோர்ல எனக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குது. 3 மணிக்கு மீட்டிங். கம்பல்சரி அந்த மீட்டிங்ல வாங்க. ஏற்கனவே ராஜ் சார் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாரு, 30ஆம் தேதி மீட்டிங்ல என்னை நீங்க ஸ்டார் பின்னு அனௌன்ஸ் பண்ணுங்க சார்னு சொன்னாரு. நான் அந்த கனவோடு தான் அங்க வந்துட்டு இருக்கிறேன். நிறைய நீங்க டார்கெட் எடுத்திருக்கிறீங்க. டார்கெட் எடுத்தவங்க எல்லாம் பின்னடிக்கிறதுக்கு என்ன வழி, அதை நீங்க பின்பற்றுங்க. என்னால இயன்றதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். போன முறை ஒரு 10 பேர் ரவி சாருக்கு தெரியும்.
நிறைய பேர் பின்னடிக்கிறதுக்கு நான் பேக் போனா இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். இப்பவும் அந்த சப்போர்ட் எனக்கு உங்களுக்கு உண்டு. கம்பெனியில் என்ன குறையஸ் வேணாலும் நான் கிளியர் பண்ணி தரதுக்கு உங்களுக்கு தயாரா இருக்கிறேன். நீங்க வந்து இந்த மாசம் டார்கெட் எடுத்தவங்க இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு என்ன வழிமுறை அதை கையாளுங்க. பயப்படாதீங்க. ஒரே நாள்ல இதாயிராது. நம்ம படுத்துக்கிட்டும் போதலாம், போத்திக்கிட்டும் படுக்கலாம். ஜெயிக்கிறதுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு சொன்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வித்தைகள் இருக்கிறது. வித்தையை கற்றுக்கொள்ளுங்கள். வித்தை தெரிந்த நான் உங்களோடு இருக்கிறேன். வித்தை கண்டிப்பாக, அதாவது 100 துரியோதனர்கள் மத்தியிலே 100 துரியோதனர்கள் மத்தியிலே வந்து 5 பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் தான் மகாபாரதம். அது வந்து ஒரு காப்பியமா இருந்தாலும் கூட, இதிகாசமா இருந்தாலும் கூட, அதில் இருக்கிற கருத்து என்னன்னு சொன்னா, அந்த ஒரு 5 பாண்டவர்கள் வெற்றி பெற்றதுக்கு கூட இருந்த கிருஷ்ண பரமாத்மா தான் காரணம். காரணம் என்னன்னு கேட்டா, வித்த தெரியும் அவருக்கு ஜெயிக்க வச்சாரு. ஆகையினால நீங்க கவலையா படாதீங்க. உங்களோடு நான் இருக்கிறேன். எனக்கு வித்த தெரியும். உங்களை வெற்றி பெற வைக்க என்னுடைய ஒத்துழைப்பு எப்பொழுதும் இருக்கிறது. சார் 1 மணி ஆயிடுச்சு, கூப்பிடலாமா? நான் ஒன்றும் லார்ட் லபக்தாஸ் எல்லாம் கிடையாது. நீங்க 1 மணி கூப்பிடுங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தான். உங்களை மாதிரியாக நான் பொருள் வித்து தான் ஆர்சிஎம் பிசினஸ் எவ்வளவு பேரு. இன்னைக்கு ஒரு 3 கோடிக்கு நான் அதிபதியா இருக்கிறேன். நான் ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு நான் வந்து தள்ளப்பட்டிருக்கிறேன். நான் வந்து விரும்பின வாழ்க்கையை நான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அதற்கு ஆர்சிஎம் தான் காரணம். உங்களுக்கும் இது கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் அந்த அருள் புரியட்டும். ஆர்சிஎம் பிசினஸ்ல நீங்களும் அடுத்தடுத்த பின்ன அடையட்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஸ்விட்ச் ஓவர் டு ஜெயதீஷ் சார். வாழ்த்துக்கள் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஒரு அருமையான ஒரு கூட்டம் சார். எனக்கு அங்கே எதிர்பார்த்த போதே ரொம்ப ஒரு சிறப்பாக இருந்தது. கார்டினல் ரூல்ஸ், நம்ம கார்டினல் ரூல்ஸே சொல்லாம சொல்லி அதுல இருந்து ஒரு அருமையா வந்து சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டம் எப்படி இருக்கு, எங்க போக போறோம், அடுத்தடுத்த வளர்ச்சிகள் என்ன, எல்லாமே நம்ம சொன்னீங்க. நம்ம கௌரவ டிசி சாருடைய சன்னுடைய இந்த எத்திக்ஸ் சாருடைய பார்வை, அந்த பார்வை எப்படி இருக்கு, அந்த பார்வையை நம்மளை எங்கேயோ கொண்டு போக போகுது. அந்த இடத்துல நம்ம நிக்கிறோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தள்ளிட்டு போக ரெடியா இருக்காரு. நம்ம கியூல நிக்கிறோம். இந்த விஷயத்த ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். கண்டிப்பா மற்ற பேர் கியூல நிக்கிறோம். ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான எய்ம் எடுக்கிறப்ப நம்முடைய ஒர்க் லேசாகும். முன்னாடி போறவங்க வழிகாட்டுறது நமக்கு ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம ரோட்ல பயணிக்க முடியும். அது மாதிரியான நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்கேன் சார். ஸோ நண்பர்களே, நீங்க நம்ம எல்லாரும் சார்டி அந்த அருமையான நம்ம இந்த கூட்டத்துல வந்து சாரை வாழ்த்துறவங்க இல்ல சார்ட்ட ஏதாவது உங்களுடைய கொஸ்டின்ஸ் கேட்கறவங்க வந்து கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். மியூசிக் சுகுமார் சார். ஹலோ சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிருக்கேன் சார். அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். காட்டுல ஒரு சிங்கம் கர்ஜிக்குமா, பயங்கரமா கர்ஜிக்குமா. அந்த சிங்கம் மாதிரி கர்ஜிக்காம அந்த கர்ஜிப்பை வந்து இனிமே அழகா சொல்ற ஒரே ஒரு மாபெரும் தலைவன் எமரால்டு ஐயா தான். உண்மையில அவருக்கு நான் நன்றி சொல்றேன். என்ன அவளுடைய அந்த உணர்ச்சி பூர்வமா வந்து அந்த உணர்ச்சியோடு இருந்து இன்னைக்கு ஆர்சிஎம் எப்படி என்ன விஷயம் சொல்லிட்டு அழகா சொல்லி கொடுத்து, நீங்கள்லாம் எப்படி இருக்கணும், எல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு நைட்டு 1 மணி ஆனா கூட ஃபோன் பண்ணுங்க செய்யுங்கன்னு சொல்றாரு பாத்தீங்களா. அதுதான் ஒரு தலைவர். இன்னைக்கு அவர் முகம் என்னைக்காவது சொந்து பார்த்துருக்கீங்களா? அந்த கலையான முகம், அந்த சிரிப்பான முகம், அந்த கம்பீரமான செயல், இதுதான் அவர் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு தெம்பா ஆகுது. அவர் தெம்பா இல்லை, அவர் பார்க்கும்போது நம்மளும் தெம்பா இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. என்ன அருமையா அப்படியே அந்த காலையில சுப்ரபாதம் சொல்ற மாதிரி எழுந்து சொல்ற மாதிரி அவர் எழுந்துக்கிறது 2:30 மணிக்கு எழுந்துக்கிறாரு, 3:30 மணிக்காரு. நான் பார்க்கும் போதெல்லாம் எழுந்து உட்காந்துட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை ரெடி பண்ணும்போது சூப்பரா இன்னைக்கு காலையில எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. எத்தனை பேர் நம்ம அது மாதிரி சீக்கிரமா எழுந்துக்கிறோம், எத்தனை பேர் பண்றோம். ஆனா நான் டெய்லியில் 4:30 மணிக்கு எழுந்துக்கிறேன். அது ஒரு பெருமையா எனக்கு இருக்கு. என்னங்கன்னா என்னோட பழக்க வழக்கங்கள் அது மாதிரி ஆயிப்போச்சு. அதனால எனக்கு பயம் இல்லை. நீங்க பாருங்க ஆர்சிஎம்ல என்ன மாதிரி ஒரு தலையிலேருந்து கால் வரல ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து அழகா சொல்லி புட்டி வச்சு நீங்க சொல்றாருன்னா எவ்வளவு அருமையா இருக்கு. உண்மையிலே வந்து அந்த தெம்பு திராணி வரணும். அதை நம்ம கேட்கறது பற்றி இல்லை, மெயின் வந்து அதை வந்து செயல்படுத்த முயற்சி பண்ணும். என்னுடைய ரிக்வஸ்ட் ஒரே ஒரு தாழ்ந்த ரிக்வஸ்ட். எனக்கு என்ன ஒரு வருத்தம் தெரியுமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு எம்ரால்டு சாரோ, ஒரு ஜெகதீஷ் சாரோ, ஒரு ரவி சாரோ, ஒரு குணா சாரோ, ஒரு வெண்மதி மேடம், நானே யாரோ பேசும்போது அவங்க எனர்ஜி எவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டு தண்ணி குடிக்காம உட்காந்து நின்று பேசி அந்த ஜூம் மீட்டிங் நடத்துறாருன்னு போது எவ்வளவு கஷ்டம் சொல்லிட்டு அது பேசுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அந்த பேசுறவங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, இவ்வளவு பேர் பாக்குறாங்க, இவ்வளவு பேர் கேட்கறாங்களே, ஒரு மனுஷார
ஒரு வாழ்த்து, அந்த மனசார ஒரு வாழ்த்து சொன்னா என்ன குறைஞ்சா போகுது? இவ்வளவு பேரு கேட்கறாங்க, நம்ம என்ன பண்றது? கையை தூக்கத்துல வாழ்த்துறதுல ஒண்ணுமே. சார் சூப்பர் சார், எமரால்டு சார், வெரி குட் சார், ஒரு லைன் சொன்னா கூட போதும். அவருக்கு அந்த பூஸ்ட் நம்மளுடைய ஜியோ சாப்பிட்ட மாதிரி இருக்கு, அவர் எனர்ஜெட்டிக் அவ்வளவு நல்லா இருக்கு. அதை நம்ம வந்து செய்யறதுக்கு கஷ்டப்படுறோம். எதனால கஷ்டப்படுறோம் தெரியல. இப்ப நான் சொல்லிக்கலாம், மீசை சுகுமார் எப்போதும் கரெக்டா வந்துடுறாருன்னு ஓப்பனா சொல்றேன். இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்தை நல்லா பண்றதுனால தான் இன்னைக்கு நான் ஜாலியா ஹாப்பியா இருக்கிறேன். ஒரு வாரம் மூணாருக்கு போயிருந்தேன், படம் ஷூட்டிங். எனக்கு அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு இன்னைக்கு தான் வந்தேன். ஒரு வாரமா அங்கதான் இருக்கேன் நான். எதுக்குன்னா, வாய்ப்புன்றது எங்கெங்க தேடி வருது. இப்போ ஆட்சியும் பாக்குறேன், இதையும் பாக்குறேன், எல்லாம் பாக்குறேன். நீங்க ஒரு எண்ணங்கள் வந்து ஒரு மனசார ஒரு வாழ்த்தணும் எண்ணத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்காதீங்க, தயவு செய்து வெளிப்படுத்துங்க. நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு சிரிப்புக்கு சொல்றேன். நம்மள அன்பு மனைவி ஏதாவது ஒரு குழம்பு வச்சாலும் ஒரு பொருள் பண்ண சூப்பராக வாழ்த்த கத்துக்கோங்க. கருத்துனா நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. எப்ரால்டு சார் பேசுறது சூப்பர் சொன்னோம். இதை தாண்டி இன்னைக்கு என்னுடைய ஒரு பெருமை என்னன்னா, என்னுடைய அன்பு மனைவி ராஜலட்சுமி, என்னுடைய அன்பு சுரேந்திரம். ஒரு வாரமா நான் இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணிக்க, எங்கெங்க மீட்டிங் நடக்குது அங்கெல்லாம் போய் உட்காந்துட்டு அங்கங்க போய் பார்த்துட்டு அங்கங்க ஃபீட்பேக் கொடுத்துட்டு பேசிட்டு வராங்க. அப்ப பாருங்க, அடுத்த ஜெனரேஷன் என்னும் போது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அதே மாதிரி நம்ம எமரால்டு சாரோட சன்னும் அதே மாதிரி மாறிட்டார், போறாரு. இப்ப நம்ம வந்து மிலிட்ரிக்கு போறப்போ, மிலிட்ரிக்கு அனுப்புறோம், அங்க போனோம், ஐடி கம்பெனியா டாக்டர் போனோன்றோம். ஆனா இன்னைக்கு ஆர்சிஎம் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க முடிவு எடுக்கும் போது என்னுடைய பையனும் உள்ள வராரு, எமரால்டு சாருடைய பையனும் வராரு. எதுக்கு வராங்கன்னா, அதை வந்து 500 வருஷத்துக்கான ஒரு ப்ராஜெக்ட் பேர் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு உள்ள உட்காந்து ஃபீல் பண்றது? இன்னைக்கு இப்ப ராஜு சார் சொன்னாரு, சார் இந்த மாசம் 30ஆம் தேதி என்ன ஸ்டார்ன்னு சொன்னாரு, சொன்னீங்களா? உண்மையில அவர் கண்டிப்பா ஸ்டார் ஆயிட்டாரு, இல்ல கோல்டு கூட ஆயிடுவாரு. என்னுடைய வாழ்த்துக்கள். என்னன்னா, என்னுடைய அணியிலன்றது எங்களுடைய அணியில இருப்பாங்க எக்ஸலண்ட் ஸ்பீக்கர் நம்ம ராஜு சார். உண்மையில அவர் மனதார வாழ்த்துறாரு. அவரும் ஒரு ஆக்டிங், ராஜு சார் எல்லாம் ஒவ்வொருத்தரும் சூப்பர். அதனால வந்து நீங்க எதையுமே கஷ்டப்பட்டோ வெறுத்தோ எதை செய்தோ நம்மளால ஜெயிக்க முடியாது. ஆனந்தமா ரசிச்சு செய்யுங்க. முதல்ல மெயின், யாரா இருந்தாலும் கொஞ்சமாவது பாராட்ட மனசு இருந்தாலும் பாராட்டலாம், மனசே இல்லைன்னாலும் பாராட்டலாம். ஆனா மொத்தத்துல இருந்து பாராட்ட கத்துக்கோங்க தயவு செய்து. ஒரே லைன், எமரால்டையா இன்னைக்கு அருமையா பேசுங்க சார், வாழ்த்துக்கள், சூப்பர் சார். சார் இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் செம்ம சார். ஏதோ ஒரு லைனு அப்ப நீங்க சொல்லதான் அந்த லைவ்ல வரும்போது உங்க பேர் கூட அங்க கிடைக்கும். அந்த பேச்சு அவருக்கு அங்கதான் கிடைக்கும். எதுக்கு கிடைக்குன்னா, ஒரு வார்த்தை மௌனமுதி சார் பேசுறாரு, சொன்னார், வாழ்த்தினாரு, ரவி சார் வாழ்த்தினாரு சொல்லும்போது அது ஹைலைட்ல ரெக்கார்ட் ஆகும்போது ஒரு ஃபேமஸ் இருக்கும். நம்ம வந்து எதுவுமே இல்லை, கம்முன்னு உட்காந்துன்னு கையும் தூக்கறது இல்லை, கை காலை ஆட்டினா தானே சார் பிளட் சர்க்குலேஷன் வரும். எதுவுமே பண்ணாம உட்காந்துருக்க ஒரு கை ஒரு. இப்ப சார் வந்து பாருங்க எவ்வளவு அழகா பேசினாரு. இப்ப அழகா வந்து கன்னத்தில் நெடி காயம் அது கண்ணை விட்ட மாயம்னு ஒரு பாட்டு பாடுற மாதிரி கன்னத்துல கை வைக்கிறாரு. அது ஒரு ஸ்டைலு. அதுல வந்து எல்லாமே ஸ்டைல ரசிக்க கத்துக்கணும், அனுபவிக்க கத்துக்கணும். இன்னைக்கு எல்லாமே நான் அனுபவிக்கிறேன். அந்த அனுபவம் நீங்களாம் நல்ல அருமையான லீடர்ஸ் அப்ளை எனக்கு அப்படியான ஏபிங்க. உண்மையிலே நான் உண்மையிலே ரசிக்கிறேன் எல்லாரையுமே. நீங்க அடுத்தவங்க ரசிக்க கத்துக்கோங்க தயவு செய்து சொல்றேன், ரிக்வஸ்ட். நீங்க வேற ஒண்ணும் பண்ண வேணாம். ஜூம் மீட்டிங்ல வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கூட தூங்குங்க வானத்துல, கடைசி நிமிஷத்துல அதுக்கு எழுதுக்கினேன் ஏதோ 2 லைன். வெரி குட், சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார், எமரால்டு சார், ரொம்ப நன்றி சார். சரிங்க சார், அந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக் சக்சஸ் ஆயிடும். நான் இவ்வளவு பேசுறது எடுத்துக்காதீங்க, என்னோட மனசுல இருக்கிற விஷயத்த சொன்னேன். நீங்க எப்பவுமே மனிதர்களை வந்து பாராட்ட குடும்பமா இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, பாராட்ட. இன்னைக்கு நான் ஒரு வாரமா இல்லை, எனக்கு எவ்வளவு மரியாதை தெரியுமா? அங்க போகும்போது எல்லாம் அவ்வளவு வசதி, குழுன்னு உட்காந்துட்டு வந்து மூணாறுல வந்து ஆக்ட் பண்ணும்போது அந்த ஒரு ருசி வருது. அந்த சீன் பண்ணும்போது, இந்த சீன் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு அந்த வாய்ப்பு எல்லாம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வெளி உலகத்துக்கு நீங்க தான் தெரியற மாதிரி நீங்க இருக்கணும். அப்ப எப்படின்னு இந்த ஜூம் மீட்டிங்ல வாழ்த்தினாதான். இப்ப ஜெகதீஷ் சார் இப்ப எந்த வேலை இருந்தாலும் கொடுத்தா பாருங்க, டக்குன்னு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். உடல்நல சரியில்லாத நேரத்துல ஹாஸ்பிட்டல படுத்துக்கிட்டே ரெக்கார்ட் பண்றாரு. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் பண்ண மாட்டேன் சொல்லலையே. அவரு என்ன நேசிக்கிறாரு, ஆசியம் இதுதானே என் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லி புரிகிறார். அது மாதிரி இருக்கு. இனிமேல் எல்லாரும் வாங்க, மே மாசத்துக்குள்ள எல்லாரும் ஓப்பனர் 2 வாங்க. அடுத்த மாசம் எம்டி கிட்ட ஸ்டார் இதை வாங்கறதுக்காக வாங்க. மனதார வாழ்த்துக்கிறேன். என்னுடைய குருநாதருக்கும் குணசேகர் ஐயா அவர்களுக்கும் என்னன்னா, அவர் தான் வழிகாட்டி. நன்றி சுகுமார் சார், நன்றி நன்றி நன்றி. நன்றி சொல்லியே க்ளோஸ் பண்ணியாமா? சரி வாங்க.
ஆயிட்டீங்க, மியூட் ஆயிட்டீங்க. நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல. என்னுடைய ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண்மதி மேடத்திற்கும் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண குருநாத குணசேகரருக்கும் ஏடிஎம்க்கும் இன்னும் மற்ற தலைவருக்கும் வாழ்த்துக்கள். அந்த சிங்கப்பெண்ணு வரும்போது அது ஒரு கலகலப்பா சிரிப்போம். அந்த ஏதோ படத்துல ரஜினிகாந்த் படத்துல வர மாதிரி சலசலப்பா வருவாங்க அந்த அம்மா உட்காரும் போது. ரொம்ப நன்றி. எதுக்குன்னா என்னோட அன்பு மனைவி ராஜலட்சுமி சொன்னதுனால தான் இன்னைக்கு எல்லாமே நான் ஜாலியா இருக்கேன். ஓகே, அனைவரும் வாழ்த்துக்கள். சீக்கிரமா பின்லெவல் பாருங்க, ஜாலியா இருங்க. நம்ம தமிழ்நாட்டு 200 பேர் 300 பேர் பேரா மாதிரி ஒரு உறுதிமொழி எடுங்க. கூட குடும்பத்துல உள்ள அனைவரும் வந்து அடுத்த ஜெனரேஷன் பிசினஸ்க்கு கொண்டு வாங்க தயவு செய்து. இப்பத்துல இருந்தே பழக்கப்படுத்திட்டீங்களா அங்க வரும்போது நல்ல ஜாலியா இருக்கும். நம்ம சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். ஜெயாசியம் அனைவருக்கும் மாலை வணக்கம். சிறப்பு. தேங்க்யூ சுகுமார் சார், நன்றி. நல்லா ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அட்டகாசமா வந்திருக்காரு, அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரொம்ப அருமையான ட்ரைனிங். எங்களுடைய தமிழ்நாட்டுல த ஒன்லி ஒன் எமரால்ட் சார், நிறைய சிஸ்டம் பத்தி நிறைய பேசிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிஸ்டம் நீங்க வந்த பாதைகள், உங்களுக்கு ஒரு வாரிசை உருவாக்கி இருக்கீங்க. 2 காமராஜர் சன் அப்படி எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு. இன்னைக்கு வந்து சுகுமார் சாரும் அவங்க சன்னை வந்து சுரேந்திர வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி நீங்களும் இன்னைக்கு வந்து உங்களுடைய மகனை வந்து கொண்டு வந்து அவருடைய ஈடுபாடுகள், உங்களுடைய ஈடுபாடுகள் இன்னைக்கு ஒரு பதிய வச்சுட்டு போயிருக்கீங்க. காமராஜ் சார் அடுத்த ஒரு ஜெனரேஷனை இந்த ஆர்சிஎம் உலகத்துக்கு நீங்க நிறைய விஷயங்கள், அதாவது மற்றைய முந்தின பேச்சுகளுக்கும் இன்றைக்கு பேசின பேச்சுகளுக்கும் நிறைய அந்த ஒரு இதை பாக்குறோம் நாங்க. இன்னைக்கு சிஸ்டம் எஜுகேஷன் நிறைய விஷயங்கள் அற்புதமா இன்னைக்கு வந்து பேசுனீங்க. உண்மையிலேயே வந்து இன்னைக்கு இந்த மந்த் எண்டில் இருக்கோம், எங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பாடத்தை வந்து கத்து கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நன்றி. காலையில ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் இருக்கேன் நீங்க, அதுக்கும் உங்களுக்கு நன்றி. அதற்கும் உங்களுக்கு மனப்பூர்வமான என்னுடைய நன்றிகளை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி 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 எமரால்ட் சார், நன்றி சுகுமார் சார், நன்றி பொன்முனா சார். இன்னைக்கு மீட்டிங்க்கு வந்த அத்தனை லீடர்களுக்கும், ஜெகதீசன் சாருக்கும் நன்றி. அத்தனை லீடர்களுக்கும் இன்னைக்கு கலந்துக்கிட்டவங்க உண்மையிலே நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ், எமரால்ட் அவர்களோட கடந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு நிறைய பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி எமரால்ட் சார், நன்றி ஜெகதீசன் சார், எல்லா லீடர்களுக்கும் நன்றி. சசி உங்களை பத்தியே சொல்லியிருக்காரு, அப்கமிங் ஸ்டார். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நன்றி. நன்றிமா, நன்றி. நன்றி சார், வாழ்த்துக்கள். ஆக்டிவிட்டி சார் வணக்கம். எஸ் சார், வணக்கம். எஸ் வணக்கம். அங்க யாரு பேசுறீங்க? நீங்க தான் பேசுங்க. ஆக்டிவிட்டி யாரோ நடுவுல வணக்கம் நாங்க நடுவுல பேசுறாரு. நீங்க பேசுறீங்களா பொன்குடாவா? பேசுறா. சரி, ஓகே ஓகே ஓகே. கதாநாயகர் நரேந்திர அவர்களே வருக வருக. வணக்கம் வணக்கம். மீசை அருமையா போய் நடிச்சுட்டு வந்துட்டீங்க, என்ன கூப்பிடாத போயிட்டீங்க, பரவாயில்ல. ஐயோ. எனிவே காமராஜ் சார், மிக 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 அருமை அருமை. கமாண்டிங் வாய்ஸ் அண்ட் என்ன சொல்ற, தம்பிங் டயலாக்ஸ் எல்லாமே அனுபவபூர்வமான வசனங்கள் அதுல நல்லா தெரியுது. அந்த அனுபவம் இல்லைன்னா இந்த அளவுக்கு பஞ்சோட வராது டயலாக். ஓகே, ஸோ அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி சொன்னீங்களோ உங்க சன் உருவாகிருக்கு, அவரு சுகுமார் சார் சன்னு உருவாகிருக்கு. என் பொண்ணு ஸ்டார் அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, என் பொண்ணு எனக்கு முன்னாடி ஸ்டார் வந்துடுவாங்க போல தெரியுது இந்த மாசம். ஸோ ஷீ காட் 4 strong legs, நல்லா இருக்கு. ஆனா she will do well. அவங்க பிசினஸ் என்னன்னு தெரியுதோ இல்லையோ, she is in the business. ஓகே, ஸோ பேரலா அவளுக்கு ஸ்டார் ஆகிட்டு நான் ராயல்டி கொண்டு வரணும்னு பாக்குறேன். ஸோ தட்ஸ் ஹவ் we are planning ஸ்ட்ராங்கா போகுது. ஸோ தேங்க்யூ. உங்க இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஏன்னா எப்படி உங்களை டைவர்ட் பண்ண பார்த்தாங்க, ஆர்சிஎம் நடுவுல நின்று போன போது எப்படி ஸ்ட்ராங்கா இருந்தீங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இன்னொரு ஆஃபர் இப்போ சொன்னீங்க, எக்ஸ்பைரி ஆகுற இதெல்லாம் அப்படியே டக்குன்னு 1 to 1 ஃப்ரீ, அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க நீங்க. அதே மாதிரி ஐடிஸ் எல்லாம் சில சரியில்லைன்றது சரி கட்டலாம். ஏன்னா அது நிறைய இடத்துல கன்ஃபியூஷன் ஆகுது. புதுசா ஐடி போட்டது டெர்மினேட் நிற்காது, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணோம். அது 2-3 கேஸ் எங்க டீம்ல இருக்குது.
ஸோ வி ஹேவ் டு ரெக்டிஃபை தட். அது எப்படி நீங்க சால்வ் ஆயிடும்னு சொல்லியிருக்கீங்க. அது ஒரு நல்ல மோட்டிவேஷனாக சொல்லியிருக்கீங்க. சந்தோஷம். எங்க கோபிநாத் இந்த டீம்ல இருக்கிறது அது ஒரு பிரச்சனை. அது மாதிரி இன்னொரு இதுவும் ஒருத்தவங்களுக்கு போட்டோ சரியா வரல, அவங்களுக்கு சரியா பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி. வெண்மதி மேடம் நன்றி, எனக்கு வழி விட்டதுக்கு. பொன்குணா ஒரு லீடரு, அதனால அவருக்கு நான் இப்போ வழி விடுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார். நன்றி சார். விஜயா ரொம்ப நேரம் கை தூக்கியிருக்கான், அவங்களை கொஞ்சம் பேச வச்சிருங்க சார், அப்புறமா பேசுறேன். விஜயா வாங்க. விஜயா இல்ல, அவர் நெடுஞ்செழியன். ஓ, நெடுஞ்செழியன். வணக்கம் சார், நான் திருவண்ணாமலை பேசுறேன். நீங்க ஒரு சகலகலா வல்லவர் மாதிரி சார். சொல்லுங்க நெடுஞ்செழியன். எம்ஜிஆர் படத்துல வந்து சொல்றாங்கல்ல, மாட்டை பத்தி கேட்டதா சொல்றாரு, கோர்ட்டை பத்தி கேட்டதா சொல்றாருன்னு. மாட்டுக்காரர் அது மாதிரி திரைக்கசம் டைரக்ஷன் நீங்களே. சூப்பர் சூப்பர் நடிகர் ஆவடி மியூசிக் சுகுமார், வெரி குட். சகலகலா வல்லவர் சார். இந்த அளவுக்கு அனுபவம் தான் சார் பேசு. நன்றி நன்றி மயிலே நடிகளையும் சிறப்பா பண்ணுங்க. நம்ம மறுவரிசையோட சேர்ந்து டீ தூள் பாட்டை கலப்புங்க. வாழ்த்துக்கள். எஸ் மை டியர் பொன்குணா சார். நன்றி நன்றி. வா, என்ன அருமையான பேச்சு. கண்ணுக்கு ஒரு உடன்படிக்கை போட்டீங்களே, அதையும் மறக்க முடியாது. சரியான அடி, நெத்தி அடி. ஐயோ, சிரிக்க முடியல. அக்ரிமெண்ட் கண்ணோட. கண்டிப்பா சிரிக்கவே தாங்க முடியல. உண்மையிலே அது வந்து அது சீரியஸா எடுத்துக்கலாம், சீரியஸா எடுத்துக்கலாம், சில சமயம் நகைச்சுவை எடுத்துக்கலாம். உண்மையிலே ஒரு நல்ல வசனம். பைபிள்ல வந்து ஒரு கண்ணுக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்து சொல்லிருக்காங்க அப்படின்னா, உண்மையிலே சோ அந்த நேர்மையா இருக்கிறத வந்து எப்படி எல்லாம் வந்து நமக்கு என் கண்ணோடு ஒரு உடன்படிக்கை செய்த பின் வேறொரு காரிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? சோ கண்டிப்பா ஆர்சிஎம்க்கு வந்து 100க்கு 100 கண்டிப்பா அது பொருந்தணும் சார். கண்டிப்பா பொருந்தும், கண்டிப்பா பொருந்தும். ஏன்னா அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒண்ணு எடுத்துட்டு பாடு இன்னொன்னு வந்து பார்க்க கூடாது அப்படின்னுவாங்க. அதாவது ஒரு உறவை நம்ம வந்து நம்பி அவளை நம்பி கை நீட்டி கூட்டின்னு வந்து 4 வளம் சுத்தி சூரியனை பார்த்து அப்புறமா கீழே பார்த்து மேல பார்த்து அதுக்கு அடுத்தது போய் இன்னொன்னு போய் பாக்குறதா அப்படின்ற ஒரு உடன்படிக்கிறது பாருங்க. உண்மையிலே வந்து சரியான ஒரு வசனம். கண்டிப்பா அந்த மாதிரி ஆர்சிஎம்ல அந்த மாதிரி கண்டிப்பா டெடிகேட்டடா இருந்தாதான் கண்டிப்பா அந்த மாதிரி நம்ம ஜெயிக்க முடியும். அது கண்டிப்பா நிறைய ஒரு சரியான ஒரு சாட்டை அடிதான் நினைக்கிறேன் அதுல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வசனம் அது. என்னன்னு தெரியல. இப்போ நீங்க எந்த சொல்ல வரைக்கும் தெரியல. என்னப்பா சார், நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். சோ இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு சிறப்பான தகவல்கள். உண்மையிலே வந்து அவருடைய 15 ஆண்டுகால அனுபவங்கள். இன்னைக்கு அவர் சொன்னார் இல்லையே, எனக்கு வந்து வயசுல அதிகமா இருந்தாலும் வயசுல கம்மியா இருந்தாலும் அது சீனியர் தான் அப்படின்ற ஒரு வார்த்தை. கண்டிப்பா அது வந்து தகுந்தமான வாழ்க்கை. ஆர்சிஎம்ல வந்து அது சரியான வார்த்தை. அதே மாதிரி ஆர்சிஎம் எடுத்துட்டு பாடு வேற எதை ஒண்ணும் நம்ம வந்து திரும்ப பார்க்க கூடாது. எனக்கு கூட 1008 கம்பெனி வரும், நீ உடனே ஜாயின் பண்ண கூடாது, உனக்கு கீழே இவ்வளவு பேர் இருக்காங்க, நீ வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னா சரியா வந்துடலாம் சொல்லி எவ்வளவு பேர் என்ன வந்து கூப்பிட்டாங்க. நான் இன்னும் திரும்பவே பார்க்க மாட்டேன்னு சொல்லி நிறைய நம்ம வந்து திருப்பி அமைச்சோம். அந்த மாதிரி காலங்கள்லாம் இருந்தது. அது மாதிரி ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அந்த பணம் என்ற நோக்கம் இருக்குது. ஆனாலும் அந்த பணத்தை எப்படி வந்து ஈஸியா கொண்டு வரதுக்கான வழி நமக்கு ஆர்சிஎம் தான் இருக்குது. அதனால வந்து எங்கேயும் திரும்ப பார்க்காதீங்க. குதிரைக்கு காட்டின கடிவாளம் மாதிரி ரோட்டையே பாருங்க. அந்த ஆர்சிஎம் என்ற ஒரு பார்வையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும். நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு உண்மையிலே ஒரு என்னது அறிவார்ந்த ஒரு விஷயங்கள், அனுபவபூர்வமான ஒரு விஷயங்களை வந்து நீங்க ஷேர் பண்ணியிருந்தாரு. அன்னைக்கு வந்து 7Gல கூட பாத்தீங்கன்னா 10 கட்டளைகள் எப்படி யூஸ் பண்ணுற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ உண்மையிலேயே வந்து இன்னைக்கு எமரால்டு வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டி தான் நம்ம சொல்லணும். அதை வந்து அவருடைய பாதையை மாதிரி நம்மளும் வந்து, ஏன்னா அன்னைக்கு கிடைச்ச பாருங்க கம்பெனி வந்து அவ்வளோ எக்ஸ்பைரான பொருளை வந்து தீயிட்டு கொளுத்திருக்காங்க. அப்ப பாருங்க, வேற கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னா கவரை பிரிச்சு போட்டுட்டு அந்த ப்ராடக்ட்டை மட்டும் வேற புது பேக்ல போட்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. நிறைய கம்பெனி அது மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா பாருங்க ஆர்சிஎம் என்ற ஒரே ஒரு அந்த ஒரு நோக்கம், அதாவது 500 ஆண்டுகள் சொன்னாங்கல்ல, 500 ஆண்டுகள் அந்த கம்பெனி தலைமுறையா இருக்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு நெட்வொர்க் கம்பெனி உண்மையிலேயே வந்து நம்மளுடைய ஆர்சிஎம் தான். அதனால வந்து அவ்வளவு சிறப்பான இன்னைக்கு தகவல்கள். இந்த நேரம் நெருங்கி கொண்டிருக்கிற நேரங்கள்ல எல்லாருக்கும் நம்ம வந்து வழிவிடணும். அதனால இன்னைக்கு கேட்டுங்க, எல்லாருமே இதை கேட்டதை வந்து எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. உண்மையிலேயே உங்களுடைய பேச்சு சிறப்பான பேச்சு, உங்களுடைய மூச்சு, பிளட்டு, ரத்தம் எல்லாமே அப்படியே ரத்தத்தை உங்களுக்கு ஊறிக்கிறீங்க நீங்க ஆர்சிஎம்ல.
கண்டிப்பா நம்ம டைமண்ட் வந்தாருன்னா சொல்லுவார், என் தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாமே என்னுடைய ஆர்சிஎம் அப்படிதான் சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஆர்சிஎமோட சாப்பிடணும், ஆர்சிஎமோட பொருளை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இன்னைக்கு சிறப்பான பேச்சு ஐயா. உண்மையிலே நானும் உங்களோட ஒத்த வயது 60 வயது கடந்து விட்டேன். மனமாற உங்களை வாழ்த்துக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஏஜ் ஒரு கவுண்டிங் தான் குணா, டோன்ட் வரி, நாம 120 தாண்டும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குகின்றது. இளமை இதோ இதோ. மீச உங்களை மாதிரி டான்ஸ் ஆடினா 200 வயசா இருக்கலாம். விடுங்க, மற்றவங்க பேசிட்டு. வாழ்த்துக்கள். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம், உங்களை நீங்களே அன்மியூட் பண்ணி பேசலாம். நம்ம வீசதான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் வாழ்த்துன்றதையாவது போட்டு குவிங்க ஐயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தட்டுங்க ஐயா. கை தட்டத்து கூட ஐயா பஞ்ச வைக்கிறீங்க. ஒரு பட்டன் அழுத்தினா 100 பேர் கை தரல. எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கை ரைஸ் பண்ணுங்க ஐயா. என்னதான் பண்றோம் நம்ம? இவ்வளவு ஒரு பேச்சு பேசியா ஒரு நம்ம கை தடுத்தா இல்லையா? பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டீங்க. வணக்கம் சார். சார் பொன்முனா சார் வணக்கம். சார் வருக வருக. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். வணக்கம் வணக்கம், வந்துட்டீங்களா? மகா பேசுங்க மகா. சார் வணக்கம் சார். as usual நெட்வொர்க் டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் உடைய என்சைக்ளோபீடியா சார். நீங்க உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய தகவல்கள் ஒளிஞ்சிருக்கு. அது எங்களுக்கு வந்து தினந்தோறும் 6 மணிக்கு 1.5 மாசமா ஒரு 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் டெய்லி ஒரு மிகப்பெரிய செஷன் எடுத்துட்டு இருக்கிறீங்க. அதுல வந்து சிலர் கலந்துகிட்டு இருக்கிறோம். அதுல நிச்சயமா எனக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது இந்த மந்தோடைய ரிசல்ட்ல நிச்சயமா தெரியும் சார். டீம்ல வந்து நிறைய பேர் உற்சாகமா இருக்கிறாங்க. உங்களுடைய அந்த கருத்துக்களை நான் என் டீமுக்கு கொண்டு போய் டெலிவர் பண்றேன். அதால் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. நிச்சயமா கனவே கலையாது. நிச்சயமா சார், நிச்சயமா உங்களுக்கு அந்த நன்றியை தான், எங்களுடைய வெற்றி தான் உங்களுக்கு நன்றி காணிக்கையா கொடுப்பேன். நான் எப்பொழுதும் சொல்லுவேன். அது நிச்சயமா இந்த மாசம் நடக்கும் சார். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். வாழ்த்துக்கள். வாங்க ஜெயக்குமார். சார் ஜெயக்குமார் அன்மியூட் பண்ணுங்க சார். சார் ஜெயாசியம். ஜெயாசியம் ஜெயக்குமார் சார், நான் நம்ம இந்த கரூர் சசியம்மா ஸ்டார் பின் சம்பந்தமா கொஞ்சம் பேசுறதுக்கு லைக் பண்றேன். கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேச வச்சீங்கன்னா பரவாயில்ல. அன்மியூட் பண்ணுங்க சார். சசிகலாமன் நீங்களே பண்ணலாமே. சார் ஹலோ, டிராவல் இருப்பாங்க. பஸ்ல வந்துட்டு இருக்கேங்க சார். கேக்குதா எனக்கு தெரியல. பாட்டு நல்லா கேக்குது மேடம். அதுதான் பஸ்ல வந்துட்டு இருக்கேன், அதனால நான் பேசல. பேசுங்க பேசுங்க, அது ஒரு ஸ்டைலா இருக்கும், பேசுங்க. வாழ்த்துக்கள் சார். எப்பயும் போல ஆஸ் யூஷுவல் எம்ரால் சாரோட ஸ்பீச் நம்ம சொல்லணுமா என்ன, அந்த அளவுக்கு அருமையா எனக்கு பேசிட்டாரு. இன்னும் ஒரு 3 நாள் எல்லாருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். என்னுடைய அச்சீவ்மெண்ட்டும் நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாசம் ஸ்டார் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட போய்கிட்டு இருக்கேன். நிச்சயமா சாதிச்சிருவேன் சார். தேங்க்யூ. எமரால் சாரோட கைட்லைன்ஸ்ல நிச்சயமா ஜெயிச்சு காட்டுவேன். சேர்ந்து செய்வோம், சேர்ந்து எழுதுவோம். சொல்லுங்க ஜெயக்குமார். சார் அதான் இப்போ நம்ம இந்த மந்த் ஸ்டார் பேரல் கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. வெரி நைஸ். அதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் ஃபர்ஸ்டே நம்ம பிளான் பண்ணிட்டோம், உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அம்மா வந்து சசி அம்மா வந்து கம்பல்சரி ஸ்டார் பண்ணிடணுங்க சார். பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த மாசம் ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. என்னை விட சசி அம்மாவும் நீங்களும் ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. சரியான எஃபோர்ட்டுங்க சார். அது எஃபோர்ட்டுக்கான ரிசல்ட் வந்து சசி அம்மாவோட ஸ்டார்ல இருக்கு. கண்டிப்பா பண்ணிடுவோங்க சார் நம்ம. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சசி. நன்றி நண்பர்களே. வேற யாராவது பேசுறீங்கன்னா பேசலாம். சார் க்ளோஸ் பண்ணிடலாமா? சார் சார் ஆமாம் சார். வாழ்த்துக்கள் கதாநாயகி, வாழ்த்துக்கள் இளவரசி, கரூர் இளவரசி, வாழ்த்துக்கள். முழு நேரம் களப்பணியில் வாழ்த்துக்கள் மேடம்.
பஸ்ல போயிட்டு இருக்காங்க பாருங்க, மோட்டர் சீட் போவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எங்க பஸ்ல இருந்தாலும் ட்ரெயின்ல இருந்தாலும் ஹெலிகாப்டர்ல இருந்தாலும் பிளைன்ல இருந்தாலும் அவ்வளவு அழகா பிசினஸ் பண்றாங்க சார். வெண்மணி மேடம் மாதிரி ரயில்ல போனாலும் மோட்டர் சீட் போட்டு போக வேண்டியதுதான். நான் தான் பிசினஸ் பண்றப்ப கரெக்டா அழகா என்னோட டாப்ல பண்றாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் சசிகலா மேடம், சூப்பர். சார் ஜெய் சார். நன்றி லீடர், எல்லா லீடர்களுக்கும் நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அருமையான செஷனை கொடுத்தா காமராஜ் மீண்டும் நம்ம வாழ்த்தி வணங்கி நான் உங்களை அப்புறம் வேற நான் மீட் பண்றேன். ஜெயாட்சியம் குட்டாட்சியம் சொல்லிட்டு வெளியில போயிடலாம். இன்னைக்கு வந்து தேங்க்யூ. கண்டிப்பாக செய்வோம், சிறப்பாக செய்வோம்.